Hello everyone, welcome to Drona. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா Diversity of Living World. Earth form ஆகி ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் 4.6 billion years இருக்கும். So Earth is a place for both living thing as well as non-living thing. சரி, லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங் அப்படின்னு நம்ம சொல்ல போனால் என்னென்ன இருக்கும்? பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், மெனி யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இருக்கும், மவுண்டன்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸ், சாண்ட்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ எர்த் இஸ் அ பிளேஸ் ஃபார் போத் லிவிங் திங் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங் திங். ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இது லிவிங் திங் தான், இது நான் லிவிங் திங் தான் எப்படி நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடன் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு சொல்லலாம். அப்படி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, க்ரோத்தாக இருக்கட்டும், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பான்ஸ் டு சிமிலை, எக்ஸ்க்ரீஷன், இது மாதிரிலாம் சில கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு பார்த்தோன்னே சொல்லலாம், ஓகே இது லிவிங் ஆர்கானிசம் தான், இது நான் லிவிங் திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிவிங் திங் அப்படின்னு நம்ம இந்த டாபிக் எடுத்தாலே நம்ம மைண்டுக்கு வரக்கூடிய ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏயோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏ என்னது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். இந்த டிஎன்ஏ என்னது, அதுக்கு எதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ தான். ஸோ டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம்க்கு இட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். சரி, இப்போ நம்ம டீட்டெயில்டாக வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கில் இந்த அட்ரிபியூட்ஸ் விச் மீன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரோத். ஸோ க்ரோத்னா என்ன? அந்த க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசமோட லென்த்தும் சரி மாஸ் இது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகிறது தான் வந்து நம்ம க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். க்ரோத் வந்து இட் கேன் பி ஆஃப் டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரின்சிக், செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி இன்ட்ரின்சிக். சரி, ஃபஸ்ட்டு இன்ட்ரின்சிக் பற்றி பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் இன்ன என்ன உள்ள, அப்போ which means the growth வந்து will be taking inside the body of an organism by the process called as cell division. ஸோ செல் டிவிஷன்னா என்ன? நம்ம ஏற்கனவே செல் டிவிஷனை பற்றி நம்ம லோவர் கிளாஸஸில் வந்து பார்த்துருப்போம். செல் டிவிஷன் என்ன? which means multiplying of cells. ஸோ செல் டிவிஷன் வந்து it can be of two types. First one is going to be mitosis and meiosis. ஸோ மைட்டோசிஸ்னா என்ன? ஒரு பேரண்ட் செல்லேருந்து 2 daughter cells will be formed. மியோசிஸில் வந்து ஒரு பேரண்ட் செல்லேருந்து 4 daughter cells will be formed. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து ஓவரால் ஒரு வியூ அபவுட் செல் டிவிஷன். சரி, வாட் அபவுட் எக்ஸ்டென்சிவ் க்ரோத்? சரி, இப்போ இன்ட்ரின்சிக் க்ரோத் நான் சொன்னேன் லிவிங் திங்ஸ்க்கு மட்டுமே உரிய ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆர் ஒரு க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் க்ரோத். அப்போ எக்ஸ்டென்சிவ் க்ரோத் வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேப்பனிங் ஃபார் நான் லிவிங் திங்ஸ். சரி, நான் லிவிங் திங்ஸ் வந்து க்ரோ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இமேஜின். நான் வந்து ஒரு இடத்துல வந்து நிறைய மண் வந்து கொட்டி வைக்கிறேன். மண்ணை கொட்டி வச்சோன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி காற்றடிக்கும், காற்று நிறைய டஸ்ட் இருக்கும், இல்லை வேற எங்கேனாச்சும் இருக்கிற மண் வந்து நான் ஏற்கனவே கொட்டி வச்சிருக்கிற மண் மேலே வந்து விழும். அப்போ பார்த்தீங்கன்னா இத்தனோன்ற கலை வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்கும். எதனால்? வேற எங்கேனா இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ வந்து நான் ஏற்கனவே கொட்டி வச்சிருக்கிற மண் மேலே வந்து விழும். ஸோ ஆப்வியஸாக என்ன ஆகுது, அதோட ஹைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த டைப் ஆஃப் க்ரோத் விச் மீன்ஸ் த க்ரோத் விச் ஹேப்பன்ஸ் அவுட் சைட் த பாடி, அது வந்து we call it as extrinsic growth. ஸோ இதுதான் வந்து 2 types of growth. இதில் வந்து intrinsic growth வந்து will happen only for living organisms, whereas extrinsic growth வந்து will be happening for non-living things. For example, mountains, sand, இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா it is about cell structure. ஸோ செல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா it is of 2 types. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் யூகேரியாட்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோர் ஓவர் வந்து இதை பற்றி நம்ம ஏர்லியர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். சரி, ப்ரோகேரியாட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆர் மோஸ்ட் ஆஃப் த யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ். யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ஸ். இது எல்லாமே வந்து தே வில் பி கம்மிங் அண்டர் ப்ரோகேரியாட்ஸ். மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் ஆர் யூனிசெல்லர் ஆர்கானிசம் இது ரெண்டுமே வந்து they will be coming under eukaryotes. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்ஸில் வந்து வெறும் யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் வருவாங்க. ஆனால் யூகேரியாட்ஸில் பார்த்தீங்கன்னா போத் multicellular as well as unicellular organisms ரெண்டுமே வந்து will be included under eukaryotes. prokaryotes-குள்ளே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா they will be having ஒரு வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் வந்து இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்? இமேஜின் ஒரு செல் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியஸ் சுற்றி இருக்க லேயர் வந்து ஒரு வெல் டிஃபைன் ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சராக இருக்காது. விச் மீன்ஸ் they will not be having a well defined nuclear region. ஆனால் யூகேரியாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. they will be having a well defined nuclear structure. Third major difference between prokaryotes and eukaryotes என்னன்னா
Prokaryotes வந்து membrane bound organisms will be absent. So membrane bound organisms என்ன? For example, mitochondria, Golgi apparatus, SCR, RER இதெல்லாமே வந்து they will be absent. ஆனால் eukaryotes பார்த்தீங்கன்னா eukaryotes தான் ஆரம்பிக்கும். இப்போ யூகேரியாட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் Golgi apparatus, மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாமே they will be present. So these are the major difference between prokaryotes and eukaryotes. So இது ரெண்டு தான் வந்து it will be coming under the cell structure. Next type என்னன்னு பார்த்தீங்கன்னா it is about reproduction. So reproduction again, what is reproduction? Reproduction சிம்பிளாக சொல்ல போனால் giving birth to young ones or giving birth to offsprings தான் வந்து நம்ம reproduction அப்படின்னு சொல்லுவோம். இந்த reproduction பார்த்தீங்கன்னா it is characterized into two types. First one பார்த்தீங்கன்னா sexual reproduction and the second one is going to be asexual reproduction. சரி, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து போத் த பேரண்ட்ஸ் வில் பி இன்வால்வ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அ மேல் அண்ட் ஃபீமேல் வில் பி இன்வால்வ். ஆனால் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வந்து அப்படி கிடையாது. ஒன்லி ஒன் parent, that is only one organism will be involved. This is the difference between major difference between asexual reproduction and sexual reproduction. இப்போ நம்ம மேஜராக asexual reproduction பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, asexual reproduction பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷன், budding, fragmentation, fourth type is regeneration, இந்த மாதிரி and even by vegetative propagation too. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் எடுத்துக்கோங்க. they have given the fission in அமீபா. ஸோ அமீபா பார்த்தீங்கன்னா அகெயின் ஃபிஷன்லேயோ வந்து டூ டைப்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே லோவர் கிளாஸில் பார்த்த மாதிரி ஃபிஷன் வந்து டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி பைனரி ஃபிஷன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி மல்டிபிள் ஃபிஷன். பைனரி, பை மீன்ஸ் என்ன, ரெண்டு. ஸோ ஒரு பேரண்ட் செல்லேருந்து டூ டாட்டர் செல்ஸ் வில் பி ஃபார்ம். ஸோ அமீபா இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பைனரி ஃபிஷன். இப்போ இங்கே டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெளிவாக தெரியும். ஒரு சிங்கிள் அமீபா இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே என்ன ஆகுது, நியூக்ளியஸ் வந்து ஸ்லைட்டாக எலாங்கேட் ஆகுது. தேர்ட் ஸ்டெப்பில் ரெண்டு நியூக்ளியஸாக பிரியுது. அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் அமீபாலேருந்து டூ டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஃபிஷன் வந்து we call it as பைனரி ஃபிஷன். இன்னொரு டைப் ஆஃப் ஃபிஷன் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். ஸோ அகெயின், ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பைனரி ஃபிஷன் அண்ட் மல்டிபிள் ஃபிஷன்? பைனரி ஃபிஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு பேரண்ட் செல்லேருந்து டூ டாட்டர் செல்ஸ் வில் பி ஃபார்ம். ஆனால் மல்டிபிள் ஃபிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் செல்லேருந்து மோர் தேன் டூ ஆர் மோர் தேன் டூ மெனி டாட்டர் செல்ஸ் வில் பி ஃபார்ம். அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இஸ் அபவுட் பிளாஸ்மோடியம். செகண்ட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் அபவுட் ஹைட்ரா. பட்டிங்க்கு ஒரு வெரி குட் காமனான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரா. நீங்கள் டயக்ராம் பார்த்துருக்கலாம். ஸோ இமேஜின் இஸ் அ பேரண்ட் ஹைட்ரா. ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பல்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த பல்ஜ் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா we call it as a bud. செகண்ட் ஸ்டேஜ் என்ன ஆகுது, அந்த பட்டுக்கு வந்து குட்டி குட்டியாக டென்டக்கிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. தேர்ட் ஸ்டெப் பாருங்கள், அந்த பட் வந்து அப்படி நல்லா பெருசாக டெவலப் ஆகிருக்கும். ஃபைனல் ஸ்டேஜில் என்ன ஆகுது, மதர் ஹைட்ராலேருந்து அந்த டாட்டர் ஹைட்ரா வந்து கட் ஆஃப் ஆகிட்டு அந்த டாட்டர் ஹைட்ரா வந்து இட் வில் பி டெவலப்பிங் இன் டு another மதர் ஹைட்ரா. ஸோ திஸ் இஸ் அபவுட் பட்டிங் இன் ஹைட்ரா. தேர்ட் இங்கே எக்ஸாம்பிள் நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இட் இஸ் அபவுட் த ரீஜென்ரேஷன் இன் Planaria. ஸோ ரீஜென்ரேஷன்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Planaria பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து ரீப்ரொடக்ஷன் டாபிக் தான். சரி, இமேஜின் ஏதோ பை ஆக்சிடெண்ட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு பார்ட் வந்து Planariaவோடது கட் ஆயிடுச்சு. இமேஜின் ஒரு ஹெட் பார்ட் மட்டும் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் பார்ட்டுக்கு தனியாக ஒரு பாடி ஃபார்ம் ஆகிருக்கும். மிச்சம் கட்டாயிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாடி பார்ட்டுக்குமே வந்து தனியாக இன்னொரு ஹெட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கட்டான பார்ட்டும் வந்து இல் பி டெவலப்பிங் இன்டு நியூ ஆர்கானிசம், இன்னொரு பார்ட்டும் பார்த்தீங்கன்னா இட் வில் பி டெவலப்பிங் இன்டு நியூ ஆர்கானிசம். ஸோ ரீஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க பர்பஸ்ஃபுல்லாக டிவைட் பண்ண மாட்டாங்க. தே கேன் டிவைட் ஏதாவது பை ஆக்சிடென்ட் ஏதோ ஒரு விஷயம் மூலமாக தே வில் உடஞ்சி போயிருக்கும். அதனால தான் என்ன ஆகும், ஒரு புது பாடி பார்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேஷன். ஸோ ரீஜென்ரேஷனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து Planaria. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன் இன் ஸ்பைரோகைரா. ஸோ ஸ்பைரோகைரா பற்றி நம்ம ஏற்கனவே லோவர் கிளாஸில் அகெயின் படிச்சிருப்போம். இந்த ஃப்ராக்மெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா இமேஜின் ஸ்பைரோகைரா வந்து
if they want to reproduce அவங்க வந்து ஒரு 2 இல்ல 3 பார்ட்டா டிவைட் அவங்க பர்பஸ்ஃபுல்லா டிவைட் பண்ணிப்பாங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் between fragmentation and regeneration. fragmentation என்ன அவங்க பர்பஸ்ஃபுல்லா டிவைட் பண்ணுவாங்க because they want to reproduce. ஆனால் ரீஜெனரேஷன்ல வந்து அப்படி கிடையாது. they will cut because ஏதோ ஒரு ஆக்ஷன் மூலமா கட் ஆயிடும். ஏதோ ஒரு பாடி பார்ட் வந்து கட் ஆயிடுச்சுன்னா கட்டான பாடி பார்ட்டும் டெவலப்பிங் இன்டு நியூ ஆர்கானிசம், மிச்சம் இருக்கிற பாடி பார்ட்டும் இட் வில் பி டெவலப்பிங் இன்டு நியூ ஆர்கானிசம். ஆனால் ஸ்பைரோகைரா பொறுத்த வரைக்கும் பர்பஸ்ஃபுல்லாக டிவைட் பண்ணல. லைக் எத்தனை பார்ட்ஸாக வேணா இருக்கட்டும், ஒரு பார்ட்டோ 2 பார்ட் ஈவன் 3-4 பார்ட்ஸாக டிவைட் ஆகட்டும், ஈச் பார்ட் வில் பி டெவலப்பிங் இன்டு நியூ ஆர்கானிசம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா fragmentation in Spirogyra. So these are all types of reproduction methods. Next one பார்த்தீங்கன்னா response to stimuli. Stimuli-னா என்ன? நம்ம environmentல சுற்றி நடக்கக்கூடிய changes, அதனால நடக்கக்கூடிய reaction தான் வந்து we call it as stimuli. சரி, எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸுமே பார்த்தீங்கன்னா they will be responding to stimuli. சரி, இப்போ இங்கே கொடுத்துருக்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா bending of plant towards light. Again நம்ம earlier classes-ல வந்து நம்ம படிச்சிருப்போம் phototropism. இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம். So what is this phototropism? Photona என்னன்னு பார்த்தீங்கன்னா light. So response of plant or part of a plant towards the light. So லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளான்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுற மெத்தட் தான் வந்து we call it as phototropism. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவரோட ரியாக்ஷன் தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் சன்ஃப்ளவருக்கோட ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் வந்து எந்த சைட் போகுதோ அதை சுற்றி வந்து இப்போ சன் இங்கே இருக்குன்னா சன் இங்கே எல்லாரும் அந்த சன்ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா சன்னை சுற்றியே வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகுது, அந்த சன்ஃப்ளவர் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிங் டு த சன்லைட். ஸோ இட் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் phototropism. இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ்க்குமோ ரெஸ்பாண்ட் பண்ணுறது தான் வந்து we call it as stimuli. இப்போ இந்த ஸ்டிமுலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்குது. ஒன்று இஸ் கான்ஷியஸ்னஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் இரிட்டபிலிட்டி. இப்போ இந்த பிளான்ட்டை எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள், இட் இஸ் ரெஸ்பாண்டிங் டு த சன்லைட். இதை வந்து பார்த்தீங்கன்னா we call it as irritability. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ்க்கு வந்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து அனிமல்ஸ். ஜென்ரலாகவே வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா முன்னாடியே ஒரு சென்ஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் earthquake வரப்போதுனா சொல்லுவாங்களே எல்லா அனிமல்ஸுமே வந்து முன்னாடியே வந்து தெரியும் அப்படின்ட்டு. ஸோ they will be able to sense what is happening in the surroundings. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் நம்ம ஹியூமன் பீங்ஸ்க்கே கூட நம்ம நல்லா தூங்கிட்டு இருப்போம், பக்கத்தில் தூக்கத்திலே வந்து நம்ம முழிச்சு இல்லாமல் இருந்தால் கூட யாரும் நிற்கிற மாதிரி இருக்கும். சன்னா முழிச்சு பார்த்தோன்னா பக்கத்தில் வந்து ஆள் நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கே வந்து சென்ஸ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இதுதான் வந்து we call it as consciousness. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா it will be coming under the topic response to stimuli. ஃபைனல் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னா என்ன? வாட் இஸ் மெட்டபாலிசம்? நம்ம செல்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம்காக இருக்கட்டும், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லிவிங் ஆர்கானிசம்க்கு வந்து growth will be intrinsic, which means செல்குள்ளே தான் வந்து the changes will be happening. ஸோ செல்குள்ளே நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனை தான் வந்து we call it as metabolism, which means the sum of all chemical reaction taking place inside the cell of an organism, we call it as metabolism. So metabolism பார்த்தீங்கன்னா it is of 2 types. First one is going to be catabolism and the second one is going to be anabolism. Again, the difference between catabolism and anabolism is very very important. கண்டிப்பாக படிச்சுக்கணும். It can be asked either in the 3 mark question கண்டிப்பாக. So make sure you learn with an example. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துக்கலாம், anabolismனா என்ன, catabolismனா என்ன. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அனபால். இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் த எக்ஸாம்பிள் ஆஃப் கேட்டபாலிசம் அண்ட் அனபாலிசம் ஆஃப் லிப்பிட்ஸ். ஃபஸ்ட்டு அனபாலிசம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், 2 சின்ன சின்ன மாலிக்யூல்ஸ் they are forming together a big molecule. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் அனபாலிசம்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா it is a building up process, which means நிறைய அங்கே குட்டி குட்டி இதெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு பெரிய பொருளாக ஃபார்ம் ஆகுது. ஸோ anabolism is going to be a building up process, whereas catabolism இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாலிக்யூல் என்ன ஆகுது, it is getting splitted up into 2 smaller molecules. So catabolism பார்த்தீங்கன்னா it is the splitting process. Anabolism வந்து என்ன ஆகும், it is a building up process and catabolism is going to be a splitting up process. Next, second difference பார்த்தீங்கன்னா anabolism நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 smaller molecules will be combined together to form a larger molecule. ஆனால் catabolism பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பெரிய molecule என்ன ஆகுது, it is getting to split up into 2 smaller molecules. This is the second difference. Third difference பார்த்தீங்கன்னா ஒரு building up processல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா energy is formed and it is stored. எனர்ஜி என்ன ஆகுது, ஃபார்ம் ஆகிட்டு ஸ்டோர் ஆகுது. எங்கே, அனபாலிசமில். ஆனால் கேட்டபாலிசமில் அப்படி கிடையாது. எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் பிகாஸ்
இது என்ன ப்ராசஸ்? இட் இஸ் அ ஸ்பிளிட்டிங் அப் ப்ராசஸ். ஸ்பிளிட்டிங் அப் ப்ராசஸ்னால எனர்ஜி இஸ் கெட்டிங் ரிலீஸ். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இட் இஸ் கேட்டபாலிசம் ஆஃப் லிப்பிட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேட் இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் அப் as fatty acids and energy. Whereas anabolism பார்த்தீங்கன்னா fatty acids and energy together they will be forming the fat globules. ஸோ இதுதான் வந்து மெட்டபாலிசமோட கண்டென்ட். நம்ம ப்ரீவியஸ் டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்த்தோம். தட் இஸ் த டைப்ஸ் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் பட்டிங் இன் ஹைட்ரா, ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜென்ரேஷன், இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த லிவிங் வேர்ல்ட். கிளாசிஃபிகேஷன் அப்படி என்ன அர்த்தம்? பிரிக்கிறது, வகை வகையாக பிரிக்கிறது. இப்போ நம்ம டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட். முதல் எதுக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும்? இப்போ நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. லிவிங் திங்ஸ் இருக்குது, நிறைய நான் லிவிங் திங்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் அதுக்குள்ளே தான் நம்ம சர்வை பண்ணுறோம். முதல்ல எதுக்கு நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணணும்? வை தெர் இஸ் அ நீட் ஃபார் த கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரே பதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய புக்ஸ் கொடுப்பாங்க. லைக் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நிறைய புக்ஸ் நம்மகிட்ட இருக்கும். இமேஜின் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பண்டலாக நம்மக்கிட்ட பைலப்பாக கொடுத்து படிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு ஹெட்டிங் இருக்காது, என்ன கேட்டகரின்னு தெரியாது, ஒன்றுமே நம்மளுக்கு புரியாது. வில் பி வெரி கன்ஃபியூஸ். நம்மளுக்கு படிக்கிறதுக்கே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். மோரோவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன டாபிக் படிக்கிறதுக்கே நமக்கு எப்படி இருக்குன்னா வேர்ல்ட் வைட் எவ்வளோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக கொடுத்து லைக் லேர்ன் பண்ணிக்கோங்கன்னா இட் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். ஸோ இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா we are classifying the living organisms. ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ரீசன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆர்கானிசம்ஸ் பெட்டர் வே. நம்ம நல்லா ஒரு ப்ராப்பராக அவங்களோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரை பற்றி, அவங்களோட எவல்யூஷன் பற்றி, ப்ராசஸ் பற்றி, மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பற்றி இதெல்லாமே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் ஏர்லியர் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் இந்த கான்செப்டே வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரோலஸ் லினேயஸ். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கார்ல் லினேயஸ். இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கார்ல் லினேயஸ். இவர் இந்த இயர் 1735 என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுமே நம்ம ரெண்டு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஒன்று பிளான்டே, இன்னொன்று அனிமாலியா அப்படின்னு சொல்லி ஒரு 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அவர் கொண்டு வந்தார். பிளான்டேனா நத்திங், பிளான்ஸ், அனிமாலியா, அனிமல்ஸ். ஸோ இது உலகத்தில் இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸுமே ஒன்று பிளான்ஸாக இருக்க முடியும், இல்லை அனிமல்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தார். மற்ற சயின்டிஸ்ட்லாம் ஆப்வியஸ்லி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்க. அண்ட் அகெயின் இந்த இயர் 1866 ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல் அப்படின்றவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தார். சிம்பிள், பிளான்டே அண்ட் அனிமாலியா கூட இன்னொரு கிங்டமை வந்து ஆட் பண்ணார். என்ன கிங்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா. சரி, புரோட்டிஸ்டா. ஸோ அகெயின் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு இது இருந்துச்சு, நோ இட்ஸ் இம்பாசிபிள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய லைக் அப்ஜெக்ஷன்ஸ் வந்தது. நெக்ஸ்ட் இந்த இயர் 1956 அகெயின் we had the 4 kingdom classification. இந்த 4 kingdom classification கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோப்லாண்ட் அப்படின்றவர் கொண்டு வந்தார். இப்போ இதில் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா மொனேரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியா கூட இன்னொரு கிங்டம் ஆட் பண்ணார். மொனேரா வந்து அவர் ஆட் பண்ணார். ஃபைனலாக வந்தவர் தான் இந்த R.H. விட்டேக்கர் இந்த இயர் 1969. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he bought the 5 kingdom classification. ஸோ இந்த 5 kingdom classification என்னென்ன இருக்குது ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have Monera, Protista, Fungi, Plantae and Animalia. ஸோ இந்த 5 kingdom classification தான் வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதுக்கப்புறமேட்டும் சில 2 பேர் வந்தாங்க. 6 kingdom classification வந்துச்சு, 7 kingdom classificationும் வந்துச்சு. இது வந்து இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க எதுன்னு பார்த்தீங்கன்னா R.H. விட்டேக்கர் கொண்டு வந்த இந்த 5 kingdom classification தான். இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். சரி, நம்ம சொல்லிட்டோம் சிம்பிளாக 5 kingdom classification, மொனேரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. பட் எதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆர்கானிசம்ஸ்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கோம், இல்லை ஒரு இமேஜின் ஒரு ரூம் ஃபுல்லாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிரிப்போம்? ஒன்று வந்து ஹைட் ஆர்டர் வச்சு பிரிப்போம், இல்லை ஏஜ் ஃபேக்டரை வச்சு பிரிப்போம். அப்படியும் இல்லையா ஜெண்டர் வைஸ் லைக் பாய்ஸ் இல்லை கேர்ள்ஸ் ஏதோ ஒரு ஃபீச்சர்ஸை வச்சு தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எந்த ஃபீச்சர்ஸை வச்சு இந்த 5 கேட்டகரிக்குள்ளே அடக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are certain characteristics. ஃபர்ஸ்ட் ஒன் க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் டைப். செல் டைப் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்கானிசமே வந்து they can be either prokaryotes or eukaryotes. ப்ரோகேரியாட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல் சாப்டர்லேயே பார்த்துருப்போம். இமேஜின் ஒரு செல்லு சென்டரில் வந்து ஒரு நியூக்ளியர் ரீஜன் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு வெல் டிஃபைன்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா
we call that as prokaryotes. So prokaryotes ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சென்டரில் இருக்கிற நியூக்ளியர் ரீஜன் வந்து it will not be well defined. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we call that as nucleotide. Whereas eukaryotes பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ரீஜன் வந்து அப்படி இருக்காது. It will be well defined nuclear region. ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேப்பில் இருக்கும். அண்ட் we call that nuclear region as nucleus. ஸோ ப்ரோகேரியட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நியூக்ளியர் ரீஜன் வந்து ஒரு வெல் டிஃபைன்டாக இருக்காது. ஆனால் யூகேரியட்ஸ் பார்த்தீங்கன்னா வில் பி ஹேவிங் அ வெல் டிஃபைன் நியூக்ளியர் ரீஜன், அதை நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோகேரியாட்ஸ் வந்து சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் யூகேரியாட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்ஸை கம்பேர் பண்ணுறதை விட கொஞ்சம் சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும். தேர்ட் மேஜர் டிஃப்ரென்ஸ், ப்ரோகேரியாட்ஸில் வந்து மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வில் பி ஆப்சென்ட். ஸோ இந்த மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னால் என்ன, அகெயின் நம்ம லோவர் கிளாஸஸ்லேயே பார்த்துருப்போம். லைக் மைட்டோகாண்ட்ரியா, கால்கை அப்பேரட்டஸ், லைசோசோம்ஸ் இதெல்லாமே வந்து தே வில் பி ஆப்சென்ட் இன் ப்ரோகேரியாட்ஸ். ஆனால் யூகேரியாட்ஸில் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வில் பி ப்ரெசென்ட். ஸோ இப்போ வரலாம் செல் டைப் எடுத்துக்கோங்க. மொனேரா பார்த்தீங்கன்னா தே வில் பி ப்ரோகேரியாட்டிக், Protista வந்து eukaryotic, Fungi again Fungi, Plantae and Animalia எல்லாமே வந்து eukaryotic நேச்சராக தான் இருக்க முடியும் except for Monera. இல்லை செல் டைப்பில் பார்த்தீங்கன்னா Monera மட்டும்தான் வந்து they are prokaryotic. அதை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாமே வந்து they will be coming under eukaryotic. செகண்ட் கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா level of organization. ஸோ level of organization, cell organization பார்த்தீங்கன்னா again two types. ஒன்று either they can be unicellular or multicellular. யூனிசெல்லாருக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா. நம்ம அகெயின் லோவர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். அமீபா யூனிசெல்லர் ஆர்கானிசம், மல்டிசெல்லர் ஆர்கானிசம் அ வெரி குட் எக்ஸாம்பிள். நாமளே வந்து வி ஆர் மல்டிசெல்லர் ஆர்கானிசம். ஸோ இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா மொனேரா வந்து they are mostly unicellular, which means they are mostly single cell organisms. சில again we have few exceptions. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்து அடுத்தடுத்து வர ஸ்லைடில் பார்க்கலாம். சில rarely they will be multicellular. Again Protista is going to be unicellular organisms. ஃபங்கையில் வந்து ரெண்டுமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொனேராவில் வந்து மெஜாரிட்டி யூனிசெல்லராக தான் இருக்கும், அங்கங்கே யூ வில் பி ஹேவிங் மல்டி செல்லுலர். ஆனால் ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, தே கேன் பி போத், ரெண்டுமே கலந்தது வந்து ஃபங்கையோட கேட்டகரிக்குள்ளே வந்து கொண்டு வருவாங்க. பிளான்டே பார்த்தீங்கன்னா அகெயின் பிளான்டே அண்ட் அனிமாலியா. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ அண்ட் ஆர்கன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஷ்யூஸ் பற்றி ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்லைடில் படிச்சிருக்கோம். டிஷ்யூஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம், we saw about parenchyma, parenchyma, sclerenchyma, parenchyma இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are getting differentiated. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் அனிமாலியா பார்த்தீங்கன்னா as I said earlier நம்மளாமே இந்த அனிமாலியா கேட்டகரிக்குள்ளே தான் வருவோம். பிகாஸ் they are all eukaryotic in nature. More over நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா we are not single cell, we are multicellular organisms. More over the cells என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are getting differentiated in tissues together form the organs together will be forming an organism. ஸோ நம்மளாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆர்டர் vertebrates அப்படின்ற கேட்டகரியில் வரும். vertebrates யார், ஸ்பைனல் கார்டு இருக்கிறவங்க கேட்டகரி எல்லாமே வந்து will be coming under the vertebrates. ஸோ நம்ம எல்லாமே இந்த அனிமலில் எடுத்துக்கும் போது ஒரு ஹையர் ஆர்டர் கிளாசிஃபிகேஷனில் இருப்போம், which means ஒரு டிஷ்யூ செல்ஸ் எல்லாமே it will be differentiated or it will be like more developed in tissues, organ system அந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செல் வால். Cell wall again. So Monera பார்த்தீங்கன்னா the cell wall is made up of peptidoglycan, whereas Protista பார்த்தீங்கன்னா the cell wall is made up of cellulose. Fungiல வந்து cell wall is made up of chitin or cellulose. Plantaeல வந்து it is made up of cellulose. Animaliaல பார்த்தீங்கன்னா cell wall will be absent. இது வந்து நம்ம cells chapter நம்ம படிக்கும்போது பார்த்திருப்போம். ஒரு major difference between plants and animals பார்த்தீங்கன்னா plant cell வந்து cell wall will be present. ஆனால் அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா செல் வால் வில் பி ஆப்சன்ட். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா செல் வால் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் பிளான்ட் செல்லுக்கு வந்து ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கும், விச் மீன்ஸ் தெல் பி சம் வாட் ரெக்டாங்குலர் இன் ஷேப். ஆனால் அனிமல் செல் பார்த்தீங்கன்னா செல் வால் ஆப்சென்ட் ஆகிருக்கிறதுனால தெல் பி சம் வாட் இர்ரெகுலர் இன் ஷேப். ஒரு பர்ஃபெக்டான சர்க்கிளும் கிடையாது, ஓவலும் கிடையாது, தெல் பி சம் வாட் இர்ரெகுலர் இன் ஷேப் பிகாஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால். ஸோ இப்போ செல் வால் பார்த்தீங்கன்னா அனிமலியாவுக்கு மட்டும் ஆப்சென்ட்டாக இருக்கும், மிச்சம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மொனேராக்கு நான் சொன்ன மாதிரி பெப்டோகிளைக்கன், புரோட்டிஸ்டாக்கு செல்லுலோஸ், ஃபங்கைக்கு செல் வால் இஸ் மேட் ஆஃப் சைட்டன் ஆர் செல்லுலோஸ், பிளான்டேக்கு வந்து செல்லுலோஸ். நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன். ஸோ இப்போ இந்த நியூட்ரிஷன் பற்றி வந்து there are two types of nutrition. ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு ஆர்கானிசம் வந்து இன்டேக் பண்ணிக்கிற ஃபுட், அந்த ஃபுட் வந்து இட் வில் பி ஸ்பிளிட்டட் இன்டூ டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல். ஸோ இப்போ நம்ம ஃபுட் என்ன எடுத்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிற ஒரு ஆர்கானிசம், அது கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது, இட் இஸ் ஸ்பிளிட்டட் இன்டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ், நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ இந்த நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா we have two types of nutrition. First one is going to be autotrophic nutrition and the second one is going to be heterotrophic nutrition. சரி, இந்த ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன், ஆட்டோனா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப். இதில் வந்து ஆர்கானிசம்ஸ் வில் பி ஏபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அவங்க வந்து இதில் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. நேச்சுரலாகவே வந்து அவைலபிளாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு தே வில் பி ஏபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். இதில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து மற்ற டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஃபுட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே வில் பி ப்ரிப்பேரிங் தேர் ஃபுட் வித் ஹெல்ப் ஆஃப் சன்லைட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இதெல்லாமே நம்ம ஏர்லியர் கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு ரீகேப் எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நம்ம இமேஜின் நான் வந்து ஃபோட்டோசின்ஸோட ஈக்குவேஷன் வந்து நான் எழுத போகிறேன்னு எடுத்து. ஸோ ஒரு சின்ன ரீகேப், நம்ம ஃபோட்டோசின்ஸோட ஈக்குவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். 6 times of carbon dioxide plus 12 times of water in the presence of sunlight and chlorophyll, which will going to be give you C6H12O6 plus 6 times of oxygen and 6 times of water. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான நம்ம ஒரு ஃபோட்டோசின்ஸ் ஈக்குவேஷனாக நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா sunlight and chlorophyll will be acting as a catalyst. So catalystனா என்ன, which helps to speed up the reaction. So இந்த photosynthesis process வந்து ரொம்ப speed up பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா sunlight and chlorophyll. நெக்ஸ்ட் வாங்க ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் என்ன ஆகும், இட் இஸ் லைக் அட்மாஸ்பியரில் வந்து டிசால்வ் ஆகிடும். நம்ம இன்ஹேல் பண்ண ஆரம்பிப்போம், அனிமல்ஸ் இன்ஹேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து தனியாக போயிட்டே இருக்கும். வாட் அபவுட் வாட்டர்? வாட்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லாஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஸோ ஏற்கனவே டிரான்ஸ்பிரேஷன் பற்றியும் படிச்சிருப்போம். வாட்டர் இஸ் லாஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ மிச்சம் மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H12O6. ஸோ இந்த C6H12O6 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட ரூட்ஸில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். லேட்டர் என்ன பண்ணும், பிளான்ட்ஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இதுதான் வந்து ஃபோட்டோசின்ஸோட ப்ராசஸ். ஸோ இந்த ஃபோட்டோசின்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் ஆர் நாட் டிபெண்டிங் ஆன் எனி அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் தேர் ஃபுட். இன்ஸ்டெட் அவங்க ஃபுட்டை வந்து அவங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸில் வந்து லீஃப் தான் வந்து வி கால் இட் அஸ் ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் பிளான்ட்ஸ். ஏன்னா லீஃபில் தான் வந்து ஃபுட் இஸ் கெட்டிங் ப்ரிப்பேர். இது வந்து ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷனுக்கு. செகண்ட் மோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஸோ ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இல்லை ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணும், தே வில் பி டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் தி ஃபுட். ஒரு காமனான குடான எக்ஸாம்பிள் நம்மளே ஹியூமன் பீங்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட் மீட்டுக்கு வந்து வி ஹண்ட் அனிமல்ஸ், மில்க்குக்கும் அகெயின் நம்ம அனிமல்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ட்ரீஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் தி ஃபுட். அப்போ வி ஆர் பிலாங் டு த கேட்டகரி ஆஃப் ஹெட்ரோட்ரோப்ஸ். இந்த ஹெட்ரோட்ரோப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சப்டிவிஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி parasitic mode. Second one பார்த்தீங்கன்னா it is going to be saprophytic. And the third type தான் வந்து புதுசு கிடையாது, we must have learned in our earlier class again, is going to be holozoic mode of nutrition. சரி, first one வந்து எடுத்துக்கலாம் parasitic. parasites. ஸோ parasitesனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்கானிசம்ஸ் வந்து they will be attaching themselves to a live host. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு உயிரோடு இருக்கிற ஆர்கானிசம் மேலே இன்னொன்று, ஒரு மஸ்கிட்டோ எடுத்துக்கலாம். மஸ்கிட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உயிரோடு இருக்கிறவங்கள தான் போய் கடிக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு லைவ் ஹோஸ்ட், உயிரோடு இருக்கிற ஒரு ஹோஸ்ட் மேலே தான் போய் ஒட்டிக்கிட்டு அவங்களோட நியூட்ரிஷன் டேரெக்டாக வந்து சக் பண்ணி எடுத்துப்பாங்க. So we call them as parasites. A best example is mosquito, bed bugs, leeches, ticks. இதெல்லாமே வந்து they will be coming under parasites. Next one பார்த்தீங்கன்னா saprophytic mode of nutrition. இதில் parasiticக்கும் saprophyticக்கும் ஒரு major difference இருக்குது. parasite mode of nutrition என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் வந்து உயிரோடு இருக்கிற ஹோஸ்ட் மேலே தான் ஒட்டிக்கிட்டு நியூட்ரிஷனை வந்து அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஆனால் saprophyteல அப்படி கிடையாது. they will be developing on dead and decaying organic matter. அப்படின்னா இறந்து போய் அதை டீகம்போஸ் ஆகக்கூடிய ஆர்கானிசம்ஸ் மேலே தான் இந்த saprophytes வந்து ஒட்டிக்கிட்டு நியூட்ரிஷனை வந்து அப்சர்வ் பண்ணும். வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் மஷ்ரூம், பிரெட் மோல்ட். மஷ்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த டீக்கே ஆக போகிற ப்ராடக்ட்ஸ் அந்த மரத்து மேலே டீக்கே ஆக போகிறல தண்ணியில் ஊறி அந்த டீக்கே ஆக போகிற ப்ராடக்ட்ஸ் மேலே தான் வந்து மஷ்ரூம்ஸே வந்து வளரும். ஸோ இதெல்லாமே வந்து saprophytic mode of nutrition. சரி, ஓகே, parasites பார்த்துட்டோம், saprophytic mode of nutrition பார்த்துட்டோம். ஃபைனலாக வந்து we are coming back to holozoic mode of nutrition. இந்த holozoic mode of nutrition பார்த்தீங்கன்னா we belong to this holozoic mode of nutrition. ஸோ இந்த holozoic mode of nutrition என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ இந்த பேரசைட்ஸ் எடுத்துக்கலாம், சாப்ரோஃபைட்டும் எடுத்துக்கலாம். டேரெக்டாக வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கிறாங்க லைவ் ஹோஸ்ட் ஆர் டெட் ஹோஸ்ட் மேலே உட்காந்துட்டு நியூட்ரிஷனை வந்து அப்படியே சக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஹாலோசைக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நடக்குது. நாமளே என்ன பண்ணுறோம் யோசிச்சு பாருங்கள். ஃபுட்டை வந்து குக் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணுறோம், வி ஸ்டார்ட் டு chew the food, டைஜஸ்ட் ஆகுது, நியூட்ரிஷன் எல்லாமே பிரியுது. அதுக்கப்புறம் தான் நியூட்ரிஷன் வந்து பாடி வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. எதுக்கு? எனர்ஜிக்கு, வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அப்போ இந்த ஹாலோசைக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ரியலாகவே என்ன நடக்குதுன்னா, ஃபுட் இஸ் கன்சியூம் அண்ட் த நியூட்ரிஷன் இஸ் ஃபுட் இஸ் டைஜஸ்டட் இன்சைட் த பாடி அண்ட் த நியூட்ரிஷன் இஸ் ஸ்பிளிட்டட். இது எல்லாமே நடக்குது, எல்லாமே பாடிக்குள்ளே நடக்குது. நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக நியூட்ரிஷன் எதுவுமே கிடைக்கல, நம்ம சூ பண்ணுறோம், டைஜஸ்ட் பண்ணுறோம், ஒரு வேரியஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்க்கு அப்புறம் தாமே அந்த நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோசைக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இப்போ இந்த கிளாசிஃபிகேஷனுக்கு வரலாம். நியூட்ரிஷன் மொனேரா பார்த்தீங்கன்னா தே வில் பி ஆட்டோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அண்ட் ப்ரோட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக் ஆஸ் வெல் அஸ் ஹெட்ரோட்ரோஃபிக், ரெண்டு கேட்டகரியுமே வரும். ஃபங்கை பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ தான் பார்த்தோம், தே கேன் பி எய்தர் parasitic mode ஆர் saprophytic mode. Plantae again autotrophic mode because plants நம்ம எல்லாருக்குமே தெரியும், they are very good examples of autotrophic mode of nutrition. And Animalia just now we saw we belong to the heterotrophic mode of nutrition, ஸ்பெஷலாக சொல்ல போனால் holozoic mode of nutrition. Next motility. Motility என்ன? which means locomotion. இல்லை பார்த்தீங்கன்னா plants and animals எடுத்துக்கலாம். ஒரு சின்ன காமன் எக்ஸாம்பிள், plants பார்த்தீங்கன்னா they cannot move from one place to another. நம்ம எடுத்துக்கலாம், we will be able to move. ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸாலையுமே வந்து மொத்தமாக மூவ் பண்ணாமையும் இருக்க முடியாது சொல்ல முடியாது. சிலது மூவ் பண்ணும், சிலது மூவ் பண்ணாது. இந்த லோக்கமோஷனுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடே பார்த்தீங்கன்னா வேறு வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், வி யூஸ் லெக்ஸ் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஓகே, earthwormக்கு லெக்ஸ் கிடையாது. பாடி ஷேப் ஸ்விம், ஃபிஷ்ஷஸ் என்ன பண்ணும், ஸ்விம் பண்ணுவாங்க. அந்த பாடி லைக் வளைஞ்சி they will be using their fins to swim, like move from one place to another. ஓகே, அதை தவிர்த்துட்டு இன்னும் விஷயம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஒரு காக்ரோச் ஷேப் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து we call it as flagella. ஸோ அப்போ இந்த கிளாமிடோமோனாஸ் என்ன பண்ணுது, தட் யூசிங் த ஃப்ளெஜெல்லா ஃபார் லோக்கமோஷன். இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் அமீபா எடுத்துக்கலாம். அமீபாக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளெஜெல்லா கிடையாது, லெக்ஸ் கிடையாது. பட் வாட் தே வில் டூ, சூடோபோடியா, ஒரு ஃபால் ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசமே வந்து தே வில் ஃபாலோ டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த மொடிலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொனேரா பார்த்தீங்கன்னா தே கேன் பி எய்தர் மொட்டைல் ஆர் நோன் மொட்டைல். அப்படி என்ன அர்த்தம், சிலது வந்து மூவ் பண்ண லோக்கமோஷன் தே கேன் மூவ், சிலது மூவ் பண்ண முடியாமல் ஒரே இடத்துல ஸ்டாக்னெண்ட் ஆகக்கூடியதாகவும் இருக்கலாம். ப்ரோட்டிஸ்டா அகெயின் மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். ஃபங்கை தே ஆர் மோஸ்ட்லி நான் மொட்டைல். பிளான்டே மோஸ்ட்லி நான் மொட்டைல். அண்ட் அனிமாலியா பார்த்தீங்கன்னா they are going to be motile because Animalia நம்ம ஹியூமன் பீயிங்ஸோ சரி அனிமல்ஸ் மெஜாரிட்டி வந்து மூவ் பண்ணக்கூடிய லோக்கமோஷன் கண்டிப்பாக வந்து பாசிபிலிட்டி இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வில் பி சீங் அபவுட் த எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மொனேராக்கு நிறைய காமன் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா, மைக்கோபிளாசா, ப்ரோட்டிஸ்டா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோ ஐ டோல்ட் லைக் ஒரு பெரிய கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். இந்த ஆன்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸ்பிளைன் த RH விட்டேக்கர் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்பிளைன் த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இப்படி கூட கேட்பாங்க. நீங்கள் எப்போ இந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எழுதுறீங்களோ, ஒரு டெஃபினேஷன் எழுதுறீங்களோ, இல்லை கிளாஸிஃபிகேஷன் எது எழுதினாலுமே எக்ஸாம்பிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக மார்க் உண்டு. நீங்கள் எக்ஸாம்பிளை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க் வில் பி ரெடியூஸ். ஸோ எப்போவுமே ஒரு சேஃபர் சைடுக்கு ஒரு கேட்டகரியிலுமே ஒரு 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ப்ரோட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்ம என்ன கொடுக்கலாம், மோல்ஸ் கொடுக்கலாம், அமீபா, பிளாஸ்மோடியம். ஃபங்கை எஸ் as we said seen earlier, mushrooms is a very good example. yeast. Plantae பார்த்தீங்கன்னா algae, bryophytes, pseudophytes. இப்போ what are bryophytes, what are pteridophytes, gymnosperms, angiosperms, இதை பற்றி டீட்டெயில் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைடில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அனிமாலியா. அனிமாலியா பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சஸ், vertebrates and invertebrates. நான் ஏற்கனவே இந்த டாபிக் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி vertebrates என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ், ஸ்பைனல் கார்டு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸை வந்து we call them as vertebrates. ஸ்பைனல் கார்டே இல்லாத ஆர்கானிசம்ஸை வந்து we call them as invertebrates. அதில் தவிர்த்து இன்னொரு கிளாஸிஃபிகேஷனும் இருக்குது, ஸ்பாஞ்சஸ். ஸ்பாஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு கேட்டகரி இல்லாமல் லைக் பஞ்சு மாதிரி தான் இருக்கும், கடல் பஞ்சுலாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்க. இதெல்லாமே வந்து they will be coming under this அனிமாலியா கேட்டகரி. இப்போது இதெல்லாமே மொத்தமாக வந்து ஒரு 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். எந்த ஒரு கிளாஸிஃபிகேஷனுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு மெரிட் இல்லை டிமெரிட் இருக்கும். நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்துருப்போம். லைக் எஸ் இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் வந்து வி சா யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம்.
ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல் வந்து 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வந்தார். கேர்லெஸ்னஸ் 2 கிங்டம் அண்ட் கோப்லாண்ட் 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு டீவியேஷன் இருந்துகிட்டே இருந்து, விச் மீன்ஸ் ஏதோ ஒரு எரர் இருந்துச்சு, ஒரு டிமெரிட் வந்து இருந்திருக்கும் கண்டிப்பாக. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம பார்த்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா மெரிட்டோ இருக்குது, டிமெரிட்டோ இருக்குது. மேஜர் மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி இந்த கேட்டகரைஸ் பண்ணது இட் வாஸ் அ வெரி வெரி மேஜர் அட்வான்டேஜ் ஃபார் திஸ் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகெயின் பை லோக்கமோஷன். இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. எதுக்கு? இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்கு. டிஸ்அட்வான்டேஜ் ஒரு டிமெரிட் ஃபார் திஸ் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைரஸ் அப்படின்ற கேட்டகரியே வந்து எடுத்துகிட்டே வரல. ஸோ தட் வாஸ் அ வெரி பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் திஸ் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். சரி, இப்போ நம்ம 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்துச்சு, 3 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன், 4 கிங்டம், 5 கிங்டம் வந்தது. அதுக்கப்புறம் 6 கிங்டமும் வந்துச்சு, 7 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனும் வந்துச்சு. 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தாங்கன்னா கார்ல் வூசி அப்படின்றவர் இந்த இயர் 1990 வந்து கொண்டு வந்தார். இவர் என்ன பண்ணாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸிஃபிகேஷனை பாருங்களேன். we have Animalia, Plantae, Fungi, Protista. இதில் வந்து மொனேரா மட்டும் டிஃபர் ஆகுது. ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனேராவை வந்து 2 டைப்பாக பிரிச்சுட்டார். ஒன்று வந்து யூ பாக்டீரியா, ஆர்கே பாக்டீரியான்னு சொல்லி 2 கிளாஸிஃபிகேஷனை வந்து பிரிச்சுட்டார். ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கவே அகெயின் we have the 7 kingdom classification also. இதை பற்றி டீட்டெயிலாக will see in the upcoming topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து diversity of living world. ஏற்கனவே நம்ம diversity of living world அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம நிறைய பார்ட்ஸ் பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம், ப்ரோகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ், ரீப்ரொடக்ஷன் மெத்தட் இதெல்லாமே வந்து பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து லைக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் என்ன? லைக் விச் இஸ் மைக்ரோஸ்கோபிக். நம்மளால் மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லுவோம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம ஃபங்கையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்கை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லைக் ஃபங்கை அப்படின்ற வேர்ட்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை அப்படி ஃபங்கையை பற்றி படிக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call it as mycology. சரி, ஸோ அந்த மைக்காலஜி என்ன பண்ணுவோம் சொன்ன மாதிரி ஃபங்கை அதோட வெரைட்டிஸ் சம்திங் இதெல்லாமே வந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். சரி, ஸோ இந்த ஃபங்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லதும் கொடுக்கும் கெட்டதும் கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு அதனால் நல்ல சில லைக் குட் பெனிஃபிட்ஸுமே இருக்கும், அதான் நம்ம சில ஆபத்துலாம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் நம்ம ரெண்டுமே பார்ப்போம். ஃபங்கைனால நம்ம வரக்கூடிய நல்லதும் சரி கெட்டது என்னென்னது டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றியுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபங்கை பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஃபங்கையும் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக நம்ம சொல்ல போகிறத பற்றி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின். ஸோ அந்த பென்சிலை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பெஷலி டியூரிங் வேர்ல்ட் வார் 2 வந்து ஒரு ரொம்ப பெரிய வந்து இட் வாஸ் லைக் அ பூன், ஒரு பெரிய வரமாக இருந்தது சோல்ஜர்ஸ்க்குலாம். ஏன்னா வேர்ல்ட் வார் 2 டைம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபைட் நடக்கும், அதில் நிறைய பேர் குண்டடிப்பட்டு செத்து போவாங்க, ரொம்ப லைக் கை கால்லாம் வந்து கட் ஆகிட்டு ரொம்ப நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. ஆனால் அவங்கள இறந்து போகிறத நம்ம கம்பேர் பண்ணுறதை விட ஒருத்தவங்களுக்கு அடிபட்டு அந்த ஊர்லேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனால் இறந்து போனவங்க தான் வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யார் சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர் வந்து பென்சிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டுபிடிச்சார். எதுலேருந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின் நோட்டேட்டம். ஸோ த பென்சிலின் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் த இயர் 1928. ஸோ அந்த டிஸ்கவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸோட லைஃப் வந்து காப்பாற்ற முடிஞ்சுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அந்த அடிப்பட்டு குண்டுனால இறந்து போனவங்கள விட பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பட்டு இன்ஃபெக்ஷனை காப்பாற்ற முடியாமல் இறந்து போனவங்க தான் ஜாஸ்தி. ஸோ அந்த டைமில் இன்வென்ட் பண்ண இந்த பென்சிலின் பண்ண நிறைய பேரோட சோல்ஜர்ஸை வந்து காப்பாற்ற முடிஞ்சுது. இட் வாஸ் லைக் அ பூன். ஸோ பென்சிலின் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் ஒரு மெடிக்கல் ஃபீல்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக வந்து இருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் இந்த இயர் 1945 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கு வந்து 1945 வந்து இதுக்கான வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பென்சில் வந்து இட் வாஸ் டிஸ்கவர்ட் ஃப்ரம் த ஃபங்கை பென்சிலியம் நோட்டேட்டம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கை. சரி, ஃபங்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபங்கை பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டிஸ்கவர்ட் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட். எதுலேருந்து கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம். ஒரு அர்த்தமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து தான் வந்து டிரைவ் பண்ணாங்க. ஸோ ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து தே வில் பி யூகேரியாட்ஸ். ஸோ யூகேரியாட்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே
ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ யூகேரியட்ஸ் வந்து எய்தர் தே கேன் பி யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர், விச் மீன்ஸ் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசமாகவும் இருக்கலாம், இல்லை மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்றதாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட நியூட்ரிஷன் மோட் வந்து தே வில் பி லைக் ஹெக்டோட்ரோபிக். ஸோ இந்த ஹெட்ரோட்ராஃபிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் ஆர்கானிசம்ஸ் வில் பி டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ். நம்ம ஏற்கனவே நியூட்ரிஷன் இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். நியூட்ரிஷன் மோட் வந்து நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஆட்டோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ ஆட்டோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன நடக்கும், ஆர்கானிசம்ஸ் வந்து தே வில் பி லைக் ப்ரிப்பேரிங் தேர் ஓன் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ், அவங்க வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஹெட்ரோட்ரோப்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தே வில் பி டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் தேர் ஃபுட். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபங்கையும் பார்த்தீங்கன்னா they are heterotrophic in nature, which means அவங்க வந்து அதர் ஆர்கானிசம் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெட்ரோட்ரோபிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் சில வெரைட்டிஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்ஸ், parasites and holozoic mode of nutrition. So holozoic mode of nutrition பார்த்தீங்கன்னா best example is us ஹியூமன் பீங்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், லைக் நம்ம வந்து ஒரு ஃபுட்டை நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வாயில் போட்டு சூ பண்ணி டைஜஷன் நியூட்ரிஷனாக ஸ்ப்ளிட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பாடி வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் பார்த்தீங்கன்னா we call it holozoic mode of nutrition. சாப்ரோஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபங்கில் இருக்கக்கூடிய மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், இல்லை சாப்ரோஃபைட்ஸ்க்கோ பேரசைட்ஸ்க்கோ உள்ள ஒரு மேஜர் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்ரோஃபைட்ஸ் வந்து லைக் உயிர் இல்லாமல் லைக் ஒரு டெட் ஹோஸ் மேலே தான் வந்து அவங்களை அட்டாச் பண்ணிவிட்டு நியூட்ரிஷன் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் பேரசைட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. லைக் தே வில் பி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப் ஹோஸ்ட். பேரசைட்ஸ் வந்து லைஃப் ஹோஸ்ட் அட்டாச் பண்ணி நியூட்ரிஷனை சக் பண்ணுவாங்க. வேறு சாப்ரோஃபைட்ஸ் பார்த்திங்கன்னா டெட் ஹோஸ்ட், ஒரு டெட் உயிர் இல்லாத ஆர்கானிசம் மேலே ஒட்டிக்கிட்டு தான் அதுலேருந்து நியூட்ரிஷனை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பேரசைட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா வெரி காமன் எக்ஸாம்பிள் வந்து மஸ்கிட்டோ கொடுக்கலாம், லீச்சஸ், பெட் பக்ஸ். ஆனால் இதுவே சாப்ரோஃபைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ஸ், பிரெட் மோல்ஸ் இதெல்லாம் வந்து they will be coming under saprophytes. இதெல்லாமே வந்து some of the basic characters. இன்னும் டீடைல்டாக பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா we call it as mycology. ஸோ இதில் வந்து செல் வால், ஒரு ஃபங்கையோட செல் வால் பார்த்தீங்கன்னா it is made up of chitin and polysaccharides. They are made up of chitin and polysaccharides. So majority of the fungi, most of the fungi பார்த்தீங்கன்னா they are made up of thin filament, ஒரு மெலிசான ஒரு thread like structures. அதுதான் அதால் வந்து மேக் ஆகிருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா we call it as hypae. ஸோ இந்த மாதிரி நிறைய hypae, நிறைய thread like structures, hypae வந்து நிறைய டுகெதர் இன்டர்வோவன் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சரை தான் வந்து we call it as mycelium. ஸோ இந்த மைசீலியம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த ப்ரெசன்ஸ் இந்த மைசீலியமை வச்சு நம்ம ஃபங்கை வந்து 2 டைப்ஸாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we call it as septate mycelium and aseptate mycelium, which means corinocytic mycelium. ஸோ செப்டம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் லைக் அ டிவிஷன், ஒரு பேரிகேட். ஸோ ரெண்டு சைடுமே வந்து பிரிக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் டிவிஷனை தான் வந்து we call as septum septate. ஸோ அப்போ இந்த செப்டேட் மைசீலியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா which will be having barricades. இந்த செப்டம் இந்த டிவிஷன்ஸ் மாதிரி தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் இருக்கிற இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து we call it as septate mycelium. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரிகேடே இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பேரிகேட் இதில் இருக்கும், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிகேட்லாம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இல்லாத இருக்கிறத இதை வந்து we call it as corinocytic hypae, which is aseptate mycelium. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நம்ம பேசிக்காக நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஃபங்கை பார்த்தோம். ஃபங்கை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணாங்க, லைக் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க, ஒரு மேஜர் இதுவாக எப்படி இருந்துச்சு, ஒரு பிரேக் த்ரூவாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத பார்த்தோம். சொன்ன மாதிரி இந்த யூகேரியாட்டிக், ஹெட்ரோட்ரோப்ஸ், அதுக்கப்புறம் செல் வால்ஸ் மேட் ஆஃப் சைட்டின், பாலிசாக்கரைட், இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா asexual reproduction. ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா they can reproduce by both methods, which is by sexual as well as asexual method. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு asexual மெத்தடை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர்ஸ். இந்த ஜூஸ்போர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்ரிட்ஸ். ஸோ ஜூஸ்போர்ஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா they are flagellate structures produced in the zoosporangia. Zoosporangiana என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nothing but they are asexual products. That's asexual part. அவ்வளோதான்.
அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரக்சருக்கு தான் வந்து we call it as zoo spores. இது பார்த்தீங்கன்னா they have given some example, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம் zoo spores. Can you see இந்த ஒரு hair like structures தான் வந்து we call it as flagella, flagellum அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஜெல்லாவோட யூசேஜ் என்ன அப்படின்னா வந்து they help in the locomotion. So the movement of one place to another. இதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி இந்த ஃப்ளஜெல்லா வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் asexual reproduction பார்த்தீங்கன்னா it is by conidia. ஸோ இந்த கொரிடியாவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த asexual spores, that is the conidia spores வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are produced in the conidiospore. எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கொரிடியா reproduction மெத்தட் பார்த்தீங்கன்னா பெனிசிலியம். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் பெனிசிலியம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்போர்ஸ் வந்து இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த conidiospore. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் reproduction பார்த்தீங்கன்னா ஃபிஷன். ஸோ நம்ம ஃபிஷன் பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய சாப்டர்ஸில் பார்த்துருப்போம். ஃபிஷன் மீன்ஸ் பிரிக்கிறது, ஃபியூஷன் மீன்ஸ் ஒன்றா சேர்க்கிறது. ஸோ ஃபிஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல் வந்து இப்போ ஒரு மேஜர் செல் வந்து இட் வில் பி டிவைடிங் இன்டூ 2 daughter cells. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கைசோசாக்கோமியஸ் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் இட் இஸ் டிவைடிங் இன்டூ 2 daughter cells. அப்புறம் டிவிஷன் எல்லாமே தெளிவாக வந்து காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்கைசோசாக்கோமியஸ். இது வந்து அகெயின் ஒரு ஈஸ்டோட வந்து ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் பட்டிங். ஸோ பட்டிங் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம் ஏற்கனவே ஹைட்ரா. பட் ஆனால் ஈஸ்ட்லேயுமே வந்து பட்டிங் வந்து இட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த ஈஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பட்டிங்க்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஈஸ்டோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா சக்கரோமைசஸ் இஸ் அகெயின் ஒரு ஈஸ்டோட வெரைட்டி. இல்லைன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் செல்லேருந்து சின்னதாக சைடில் வந்து ஒரு குட்டி பல்ஜஸ் ஒரு பட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். லேட்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பட் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு கட் ஆகிட்டு இனிஷியலாக மதர் செல்லேருந்து கட் ஆகிட்டு அகெயின் கட் ஆனது வந்து இட் வில் பி லைக் டெவலப்பிங் இன்டு அ நியூ ஃபங்கை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் பட்டிங். லாஸ்ட் டைப் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோஸ்போர்ஸ். ஸோ கிளாமிடோஸ்போர்ஸ் பார்த்து இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are thick walled resting spores. இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோஸ்போர்ஸ் அப்படின்ற இடத்துல. ஸோ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ they are லைக் ஒரு சின்ன ஒரு மைன்யூட் திக்கான வால் ஸ்ட்ரக்சரில் இருந்தால் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூசேரியம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்து எல்லாமே asexual modes of reproduction. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா we are going to see about the economic importance. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபங்கைனால நமக்கு வந்து we can have both. நமக்கு நல்லதுமே இருக்குது கெட்டதுமே இருக்குது. நம்ம ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு லைக் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஃபங்கையில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம் ஃபுட். ஃபுட் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஃபுட் இஸ் வெரி எசென்ஷியல். எந்த ஒரு ஆர்கானிசமாக இருக்கட்டும் சர்வை பண்ணுறதுக்கு வந்து ஃபுட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா we have some varieties. இல்லை காமனாக நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ். நம்மளுக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை அப்படின்ற ஒரு வேர்ட் ஞாபகம் எனக்கு மஷ்ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து மைண்டுக்கு வரும். அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா லென்டினஸ் எடோட்ஸ், அகாரிக்கஸ் பைஸ்போஸ் இதெல்லாமே வந்து காமனாக இருக்கக்கூடிய மஷ்ரூம்ஸ். இப்போ அதில் அகாரிக்கஸ் பைஸ்போஸ் பார்த்தீங்கன்னா நம்ம காமனாக வந்து நிறைய கடைகளில் கிடைக்கும். பட்டன் மஷ்ரூம்ஸ் நம்ம அப்படி காமனாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் தே ஆர் ஃபுட் நம்ம சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் வெரைட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஈஸ்ட் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து விட்டமின் அப்புறம் விட்டமின் B12 இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபுட். ஸோ மோஸ்ட்லி ஈஸ்டர்னுக்கு விட்டமின் B12 நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெடிசன். ஸோ மெடிசன் நம்ம அப்படின்னு சொல்ல போனால் அகெயின் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் எடுத்தோம் இண்டக்ஷன்லேயே பென்சிலின். ஸோ பென்சிலின் ஒட்டேட்டம்லேருந்து இட்ஸ் லைக் பென்சிலின்ற ஒரு இது கிடைக்கிது ஆன்டிபயோட்டிக். ஸோ அது கிவன் த ஃபர்ஸ்ட் டயக்ராம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செஃபலோஸ்போரன்ஸ். இட் இஸ் ஆப்டைன்ட் ஃப்ரம் த ஃபங்கை கால்ட் அஸ் அக்ரிமோனியம் கிரைசோஜெனம். ஸோ அகெயின் பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சம் ஆஃப் த மெடிசன்ஸ் நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சில மெடிசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கால்விசெப்ஸ் பர்பியூரியா. இது என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து இட் இஸ் மெயின்லி யூஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெசல் நம்மளுக்கு பிளட் வெசல்ஸை வந்து ப்ராடன் பண்ணுறதுக்கு வந்து இதை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்விசெப்ஸ் அண்ட் பர்பியூரியா. நெக்ஸ்ட் ஒன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா we are going to see about இந்த பேக்கரி அண்ட் ப்ரூவரி இண்டஸ்ட்ரி. பேக்கரி இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லவே தேவை. நார்மலாக நம்ம வீட்டிலே வந்து நான் பிரெட் பண்ண போகிறேன், நான் வந்து பிரெட் பண்ண போகிறேன், பீட்சா பண்ண போகிறேன்னா பார்த்து நார்மலாக வந்து ஈஸ்ட் போடுவாங்க. எதுக்கு முதல்ல டோ வந்து நல்லா ரேஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ரூவரி இண்டஸ்ட்ரி ஸ்பெஷலி இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இந்த கன்வர்ஷன் ஆஃப் சுகர் டு ஆல்கஹால். அப்படி பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா லைக் எஸ் ஈஸ்ட் சக்காரோமைஸ் செர்வீசியே ஃபர்ஸ்ட் பிக்சர் கொடுத்துருக்கோம். பென்சிலியம்
கேமெம்பெரி, பென்சிலியம், ராக்ஃபோர்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ப்ரூவரி இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செக்காரோமைசிஸ் செர்வீசியெல்லாம் வந்து சொல்ல போனால் பிரெட் இண்டஸ்ட்ரி லைக் கன்வர்ஷன், லைக் ஒரு டோ வந்து நல்லா ரைஸ் பண்ணுறதுக்கோ சரி ஃப்ளஃபினஸ் கொடுக்குறதுக்கு எல்லாமே வந்து ஈஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து லைக் ஈஸ்டோட வந்து ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் இன்னுமே ஃபியூர் லைக் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we are going to see about the லைக் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் நல்லதுக்கு மட்டும் நான் சொன்ன மாதிரி கெட்டதுக்குமே நம்மளுக்கு நிறைய இருக்கும், கெட்டது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இருக்கும். அதோட எல்லாமே பார்த்து இப்போ நம்ம அடுத்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ த்ரோனாவில் வந்து ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் வந்து டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டில் வந்து நம்ம சில டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பர்டிகுலராக வந்து மைக்ரோஸ் நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபங்கை அப்படி பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்கைனா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, ஃபங்கைனா ஓகே, நம்மளுக்கு சில விஷயங்கள் அப்படின்னு படிக்கிற சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வரும். அப்படி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை வந்து சரி ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்ற படிக்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ எல்லா மைக்ரோ ஆர்கானிசமுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மைக்ரோ ஆர்கானிசம்னால நல்லதும் இருக்கும், கெட்டதும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்லது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சில எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வந்து நல்லா ப்ராஃபிட் இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்களுமே இருக்கும். அதே சமயம் டிசீஸ் அதனால நமக்கு டிசீஸ் வரக்கூடிய விஷயங்களும் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபங்கை பற்றி இன்றைக்கி டாப்பிக்கில் வந்து அது எப்படி மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதில் பற்றி சில பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு வந்து டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வார் II அண்ட் பென்சிலின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபங்கையில் வந்து ஃபங்கைனால சில ஹார்மும் இருக்குது, சில நல்லது விஷயங்களும் இருக்குது. அப்படி ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கலி டியூரிங் வேர்ல்ட் வார் II எல்லாருக்குமே வேர்ல்டு வார் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வேர்ல்டு வார் I, வேர்ல்டு வார் II. வேர்ல்டு வார் IIல ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது சோல்ஜர்ஸ் கண்டிப்பாக வார் இருக்கும்போது நிறைய சோல்ஜர்ஸ்க்கு வந்து அடிப்படும். ஸோ அப்படி சோல்ஜர்ஸ்க்கு அடிப்பட்டு குண்டடிப்பட்டோ இல்லை ரொம்ப காயம் ஏற்பட்டு அடிப்பட்டு கை கால் துண்டை அந்த மாதிரி இறந்து போகிறத விட அந்த காயங்கள்னால ஏற்பட்டு அதோட இன்ஃபெக்ஷனால் இறந்து போனவங்க தான் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த வூண்ட்ஸை விட அதை வூண்ட்ஸ்னால் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அதோட இன்ஃபெக்ஷனால் வந்து இறந்து போனவங்க தான் ஜாஸ்தி. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு மெடிசன் ஃபீல்டு வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர் வந்து ஒரு பென்சிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டுபிடிச்சார். எந்த வருஷத்தில் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1928. ஸோ இந்த பென்சிலின் பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்பெசிஃபிக்கலாக இந்த வேர்ல்டு வார் II டைமில் கண்டுபிடிச்சது வந்து இட் வாஸ் லைக் அ பூன் டு த மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம், ஒரு வரம். ஏன்னா இதனால் நிறைய சோல்ஜர்ஸோட உயிர் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. பிகாஸ் இட்ஸ் வெரி குட் ஆன்டிபயோட்டிக், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து உயிர் பிழைச்சாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ பூன் ஃபார் த மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. இதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு நோபல் ப்ரைஸ் இந்த இயர் 1945 வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம பென்சிலின் சொல்கிறோமே, இது எந்த ஃபங்கைலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின் இஸ் ஆப்டைன் ஃப்ரம் த ஃபங்கை வி கால் இட் ஆஸ் பென்சிலியம் நுட்டேட்டம் அப்படின்னு ஒரு ஃபங்கைலேருந்து தான் வந்து நமக்கு கிடச்சிது. சரி, இப்போ ஃபங்கையோட சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபங்கையை பற்றி சில கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படிக்கும் போதும் அந்த படிப்புக்கான ஒரு பேர் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபங்கை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தட் இஸ் ஸ்டடி ஆஃப் ஃபங்கை வி கால் இட் அஸ் மைக்காலஜி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபங்கை, நான் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்ன மாதிரி ஃபங்கைனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓகே ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். அதை தவிர்த்துட்டு சில கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தே ஆர் யூகேரியாட்டிக் இன் நேச்சர். சரி, யூகேரியாட்டிக்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ப்ரோகேரியோட்ஸ் நம்ம மேஜராக எடுத்துக்கும் போது தே வில் பி யூனிசெல்லுலார், விச் மீன்ஸ் ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ப்ரோகேரியோட்ஸில் வரும். யூகேரியோட்ஸ் பார்த்தீங்கன்னா தே கேன் பி எய்தர் யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் ஆர் மல்டிசெல்லர் ஆர்கானிசம். ஸோ ஃபங்கையுமே பார்த்தீங்கன்னா தே கேன் பி எய்தர் prokaryotic in nature or eukaryotic in it can be either unicellular or multicellular, இது வேணா வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா they are mostly achlorophyllous, which means chlorophyll content வந்து ஃபங்கையில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். சரி, தேர்ட் பாயிண்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஃபங்கை வந்து அதுக்கு முன்னாடி we should know something about hyphae. ஸோ இந்த ஃபங்கையில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். எல்லாம் சின்ன எல்லாம் ஒரு ஸ்லெண்டர் மெலிசான ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸால் தான் வந்து ஃபங்கை இட் இஸ் மேட் அப் ஆஃப். அதுக்கு பேர் அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் வந்து we call it as hyphae. இந்த ஹைப்பே பார்த்தீங்கன்னா நிறைய ஹைப்பே டுகெதர் ஆர் இன்டர்வவன், விச் மீன்ஸ் ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கும் இந்த நிறைய ஹைப்பே. அப்படி டுகெதர் we call it as mycelium.
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபங்கை வந்து நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைப்பே, இந்த ஹைப்பே வச்சு நம்ம வந்து 2 விதமாக வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் செப்டேட், தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் கானிசைட்டிக் ஹைப்பே. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஃப்ரெண்ட் 2 பிக்சருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். மோஸ்ட்லி எல்லாம் க்ரீன் கலர், ஓகே கலர் விட்டுடலாம். சென்டரில் வந்து டாட் டாட் இருக்குது, தட் இஸ் த நியூக்ளியஸ், நம்ம ஏற்கனவே தெரியும். இல்லை இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இல்லை வந்து சென்டரில் வந்து லைன்ஸ் மாதிரி நீங்கள் தெரியும், லைன்ஸை நோட் பண்ணியிருப்பீங்களா? இந்த லைன்ஸ்க்கு பேர் வி கால் இட் அஸ் செப்டம். இந்த செப்டம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் டிவிஷன் ஆர் பார்ட்டிஷன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் ஆர் பார்ட்டிஷன் வந்து இருக்கும். ஆனால் இந்த செகண்ட் டைப்பில் பார்த்தீங்கன்னா கானியோசைட்டிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் இருக்கிற இது வந்து வி கால் இட் அஸ் செப்டேட், பார்ட்டிஷன் இல்லாத டைப் வந்து வி கால் இட் அஸ் கானியோசைட்டிக் ஹைப்பே. சரி, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு செல்னா இருக்கும்போது கண்டிப்பாக நியூக்ளியஸ் இருக்கும். ஓகே, செல் வால். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா செல் வால். ஸோ இப்போ நார்மல் செல் எடுத்துக்க போனீங்கன்னா அந்த அவுட்டர் லேயரை வந்து வி கால் இட் அஸ் செல் வால். ஸோ அந்த செல் வால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கை வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் chitin. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட், மறக்கவே வந்து கூடாது. ஸோ த செல் வால் ஆஃப் ஃபங்கை வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் chitin. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் செப்டம் வந்து இட் இஸ் டிவைடட் 2 கேட்டகரிஸ். ஸோ இப்போ நான் வந்து செப்டேட் ஹைப்பேக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூசேரியம். ஸோ மோஸ்ட்லி இந்த செப்டேட் ஹைப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஆர்டர் ஆர்கானிசம்ஸில் வந்து நிறைய இந்த செப்டேட் அப்படின்ற கேட்டகரியில் வந்து வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கோனியோடைபிக் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஆல்பிகோ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the asexual reproduction. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன பார்த்தோம், நம்ம ஃபஸ்ட்டு பென்சிலினோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்தோம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி வந்து பார்த்தோம். இப்போ வந்து மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நம்ம ஏற்கனவே தெரியும் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது it will be 2 types. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்ன, தட் இஸ் போத் மேல் அண்ட் ஃபீமேல் வில் பி இன்வால்வ். அதே மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம், ஒன்லி ஒன் பேரண்ட், தட் இஸ் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல், ஒரு பேரண்ட் மட்டும் தான் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்கையில் வந்து we are going to concentrate on the asexual mode of reproduction. இந்த asexual mode of reproductionல பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we call it as zoospores. ஸோ இந்த zoospores மெத்தட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக இந்த ஃபிகரை பாருங்கள், இட்ஸ் சிமிலர் டு ஒரு காக்ரோச் நம்ம பார்த்துருப்போம், அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு ஞாபகம் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து யூ கேன் see some hair like structures. இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம லைக் we have known இதை பற்றி நம்ம ஏர்லியர் கிளாஸஸில் வந்து பார்த்துருப்போம். கிளாமினோமோனாஸ் நம்ம எடுத்துக்கலாமே, சிமிலர் டு தி ஸ்ட்ரக்சர் இருக்கும், இப்படி படிச்சிருப்போம். இதுக்கு பேர் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், ஃப்ளஜெல்லா அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம், கரெக்டாக. அதே மாதிரி இன்னும் சில ஆர்கானிசம்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது இப்படி சுற்றி வந்து ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் வந்து we call it as சீலியா அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதே மாதிரி நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இன்டெஸ்டைன்குள்ளே வந்து வில் பி ஹேவிங் டைனி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கு பேர் வந்து we call it as வில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த வில்லை பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபார் லோக்கமோஷன், ஜஸ்ட் வந்து நம்ம நியூட்ரியன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த பர்பஸ்க்காக இருக்கும். ஆனால் இதுவே இந்த கிளாமிடோமோனாஸ் இருக்கிற ஃப்ளஜிலாவும் சரி, இந்த பேரமீஷியமில் இருக்கிற இந்த சீலியா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் த லோக்கமோஷன். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தா ஜூஸ்போஸ் மெத்தடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வில் பி ஹேவிங் திஸ் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ஃப்ளஜிலேட் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஸ்போரான்ஜியா, தட் இஸ் ஜூஸ்போரான்ஜியாவில் இருக்கக்கூடிய இந்த hair like structures or flagellate like structures. So in the mode of reproduction வந்து we call it as zoospores. Second name பார்த்தீங்கன்னா conidia. So இந்த conidiaல வந்து again பார்த்தீங்கன்னா I have given the diagram. So இந்த conidia பார்த்தீங்கன்னா the spores, இந்த conidiospores இருக்கு இல்லையா, இந்த கொரிடியோஸ்போர்ஸில் வந்து சின்ன சின்ன ஸ்போர்ஸ், நம்ம ஏற்கனவே ஸ்போர்ஸ் நிறைய ப்ரீவியஸ் சாப்டர் நிறைய பார்த்துருப்போம். ஸோ இந்த கொரிடியோஸ்போர்ஸ் மேலே சின்ன சின்ன ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து we call it as கொனிடியா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெனிசிலியம். நெக்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷன். ஸோ நம்ம ஃபிஷன் அகைன் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சாப்டர்ஸில் பார்த்துருப்போம். ஃபிஷன்னா என்ன, லைக் ஃபிஷன் ஃபியூஷன் இது எல்லாமே பார்த்தோம். ஃபிஷன் மீன்ஸ் ஸ்ப்ளிட்டிங், ஓகேவா. ஃபியூஷன்னா வந்து ஒன்றா சேர்க்குறது. ஸோ ஃபிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அகைன் 2 டைப்ஸ் ஃபிஷனில் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயிங் டு பி நம்ம பார்த்துருப்போம் அது ப்ரீவியஸாகவே, தட் இஸ் பைனரி ஃபிஷன் அண்ட் மல்டிபிள் ஃபிஷன். ஸோ இந்த பைனரி ஃபிஷனுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம் அமீபா, ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்தது தான். ஸோ இந்த பைனரி ஃபிஷன் அப்படி என்ன தான் நடக்கும், பைனரி பை
by means 2. அப்போ என்ன ஆக போகுது, ஒரு ஆர்கானிசம் ஆர் ஒரு மதர் செல் வந்து இட் வில் பி டிவைடிங் இன்டு 2 டாட்டர் செல்ஸ். இதுவே வந்து மல்டிபிள் ஃபிஷனை நம்ம பார்க்கும்போது ஒரு ஆர்கானிசம் will be divided into many daughter cells, that is 2 or more daughter cells. ஓகே, இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, தட் இஸ் ஒரு மதர் செல்லேருந்து வந்து 2 daughter cells வந்து ஃபார்ம் ஆகுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கைசோ சக்காரோமைசிஸ், எக்ஸாம்பிள் ஒரு ஈஸ்டோட டைப், தட் இஸ் ஸ்கைசோ சக்காரோமைசிஸ் ஈஸ்ட். தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா வந்து பட்டிங். ஸோ பட்டிங் பற்றி வந்து நம்ம பார்த்துருப்போம், பட்டிங்க்கு நம்ம ஏர்லியர் கிளாஸில் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் இமேஜின், இப்போ நான் ஹைட்ராவே கொடுக்குற வச்சுக்கோங்களேன், ஹைட்ராவில் வந்து இந்த மாதிரி டென்டக்கிள்ஸ் மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஒரு மதர் ஹைட்ரா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு பல்ப் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி, ஒரு சின்ன ஒரு பல்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பல்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம என்னன்னு சொல்வோம், வி கால் இட் அஸ் பட். அப்போ லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இந்த பல்ஜ் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து குட்டியாக அதை டெவலப் ஆகிட்டு குட்டி குட்டி டென்டக்கிள்ஸாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்ஜ் ஸ்ட்ரக்சர் வந்து டோட்டலாக வந்து மதரோட செல்லேருந்து பிரேக் ஆஃப் ஆகிடும். பிரேக் ஆஃப் ஆகிட்டு அதுவே வந்து வளர்ந்து தனியாக கீழே விழுந்து இட் வில் பி டெவலப்பிங் இன்டு அ நியூ ஹைட்ரா. அதே சிமிலர் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பட்டிங். இப்போ நம்ம எடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சக்காரோமைசிஸ், அதே ஈஸ்ட் அதே கேட்டகரியில் எடுத்திருக்கோம். அகெயின் ஒரு ஆர்கானிசம் ஒரு செல்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன பட்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். லேட்டர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன பட்ஸ் வந்து தனியாக பிரிஞ்சு ஒரு பட்மே வந்து இட் வில் பி லைக் டெவலப்பிங் இன்டு அ நியூ ஆர்கானிசம். இந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் தான் வந்து we call it as budding. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிளாமிடோஸ்போர். ஸோ இந்த கிளாமிடோஸ்போர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா they are thick walled resting spores called கிளாமிடோஸ்போர்ஸ். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு திக் வால் மாதிரி இருக்கும். ஸோ அந்த திக் வால் மேலே குட்டி குட்டி ஸ்போர்ஸ் மாதிரி இருக்கும். we call them as கிளாமிடோஸ்போர்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூசேரியம். ஸோ இந்த ஃபியூசேரியம் அப்படின்ற எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ரீவியஸாகவே வந்து பார்த்துருப்போம், தட் இஸ் செப்டம், அந்த லைக் presence ஆஃப் செப்டம், absence ஆஃப் செப்டம். ஸோ இந்த absence ஆஃப் செப்டம் கேட்டகரியில் வந்து we would have seen about this ஃபியூசேரியம். நெக்ஸ்ட் டைப் வந்து we are going to see about the economic importance. இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம என்ன பார்த்தோம், we saw about the methods of asexual reproduction methods வந்து பார்த்தோம். இப்போ வந்து we'll be seeing about the economic importance. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு மைக்ரோ ஆர்கானிசம்னால எப்போவுமே நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. இப்போ நம்ம அதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபுட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபங்கை பார்த்தீங்கன்னா இட் இஸ் derived from the Latin word. ஒரு லாட்டின் வேர்டோட இதில் டிரைவ் பண்ணது தான். அதுக்கு அர்த்தமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தான். ஸோ நம்மளுக்கு எப்போவுமே நார்மலாக யோசிங்க, மஷ்ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு காமனான எக்ஸாம்பிள் ஃபங்கை காமனாக வரக்கூடிய ஒரே எக்ஸாம்பிள் என்ன, மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து கடையில் நிறைய எடிபிள் மஷ்ரூம்ஸும் இருக்கும். அதே சமயத்தில் சில பாய்சன்ஸ் மஷ்ரூம்ஸ் தொட்டாலுமே வந்து நமக்கு ரொம்ப பாய்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் எடிபிள் மஷ்ரூம்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப அவைலபிளாக இருக்குது. இப்போ நிறைய கடைகளுமே அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் மஷ்ரூம்னாலே வந்து லைக் ஈவன் தோ இட் வாஸ் எடிபிள் அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டில் வரலாம். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது. வெஜிடேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ நம்மளாம் நான்வெஜ் எப்படி மீட் சாப்பிடுவோம், அதே மாதிரி வெஜிடேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு ஃபுட். அதே இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மஷ்ரூம் வந்து ரொம்ப நிறையவே வந்து காமனாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் லென்டியஸ் எடோடஸ், அதுமாதிரி அகாரிக்கஸ், பைஸ்போஸ், ஈஸ் இதெல்லாமே வந்து காமனான ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ஸோ மெடிசன் நான் ஃபஸ்ட்டே நம்ம தான் பார்த்தோம், தட் இஸ் ஜூரிங் த வேர்ல்ட் வார் 2 டைம்ஸ் சொல்லப்போனால் காமனாக இருக்கக்கூடியது வந்து பென்சிலின். ஸோ இந்த பென்சிலம் ஏற்கனவே பார்த்தோம், எது டிரைவ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பென்சிலியம் நோட்டேட்டம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செஃபலோஸ்போரன்ஸ். இது நம்ம எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரியோமோனியம் கிரைசோஜெனம். தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்விசெப்ஸ் பியூர்புரே. ஸோ இதெல்லாமே வந்து அகெயின் நல்லா வந்து ஒரு மெடிசனுக்கு நல்ல ஒரு மெடிசன், ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாவது சம் மெடிசன் ஃபீல்டில் வந்து இதெல்லாமே வந்து ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். தட் இஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன். நெக்ஸ்ட் டைப் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் ஆஃப் பேக்கரி அண்ட் ப்ரூவரி. ஸோ ப்ரூவரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில் மேஜராக பார்த்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்ப்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இல்லையா. வீட்டில் நம்ம சொல்கிறோம் ஹோம்மேட் வைன்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், தட் இஸ் ஆல்கஹாலிக் அண்ட் நான் ஆல்கஹாலிக் ரெண்டுத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சக்காரோமைசிஸ் செர்வீசியே இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலியாக வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில் வந்து கன்வர்ஷனுக்கெல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பென்சிலியம், அது கேம்பர் டீ,
பென்சிலியம், ராக்ஃபோர்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இந்த பேக்கரி இண்டஸ்ட்ரி. ஸோ அதே மாதிரி நார்மலாக இருக்கிற ஈஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கரி இண்டஸ்ட்ரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ நம்ம பிஸா டவ் கடைக்கெலாம் போவோம். பிஸாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக அந்த மாவு பிசைஞ்சு வச்சோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ளஃபியாக ஆகிடும். அதே மாதிரி வீட்டில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைப்போம். கொஞ்சம் கழிச்சு பார்த்தா ஈஸ்ட்லாம் நல்லா பஃபுன்னு வரும். பேட்டர், இட்லி பேட்டர் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. காமனாக வீட்லேயும் சரி இந்த பேக்கரி இண்டஸ்ட்ரி ஸ்பெஷல் சொல்லும்போது ப்ரிப்பரேஷன் ஆஃப் பன்ஸாக இருக்கலாம், பிஸா டோவாக இருக்கலாம், பிரெட் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபங்கை வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்கை தட் இஸ் ஃபங்கியோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த இன்வென்ஷனால் எவ்வளோ யூஸஸ் இருந்ததுன்னு பார்த்தோம். சில சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து டிசீஸ் காஸ்ட் பை ஃபங்கை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபங்கைனால் வந்து நிறையா ஹார்மும் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. பெனிஃபிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்தோம். தட் இஸ் லைக் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி, அப்புறமேல்ட்டு வந்து லைக் வாட் எல்ஸ் இந்த பேக்கரி, ப்ரூவரி இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட டிசீஸஸ் நம்மளுக்கு கெட்டது என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபங்கைனால் பார்த்திங்கன்னா நமக்கு பிளான்ட்ஸில் மட்டும் இல்லாமல் ஹியூமன் பீயிங்ஸ்லேயுமே நிறைய டிசீஸ் வரும். அதில் சிலது வந்து ஐ ஹவ் கிவன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆஃப் பேடி, ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன், ரஸ்ட் ஆஃப் ஃபீட். இந்த பிளாஸ்ட் ஆஃப் பேடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் பை மேக்னா போர்த்தே கிரீசா. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட்டு பிக்சர் வந்து ஐ ஹவ் கிவன் த பிக்சர் ஆஃப் பிளாஸ்ட் ஆஃப் பேடி. இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் யூ சி ஒரு லீஃபில் வந்து யூ கேன் சி லைக் சின்ன சின்ன ப்ரௌன் ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா இந்த பேடி இதுலேயுமே வந்து அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் மாதிரி வந்து வரும். சரி நீங்கள் கேட்கலாம் இதனால் என்ன ஜஸ்ட் ஒரு கலர் டிஃப்ரென்சியேஷன் தானே? எஸ் கரெக்ட். ஆனால் இதில் வந்து ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்ததுன்னா அந்த இது வந்து அந்த லைக் மெச்சூரிட்டி ஆகாமே வந்து அந்த பேடி எல்லாமே செடியிலேருந்து வந்து விழுந்துரும். அந்த இலை எல்லாமே வந்து செடியே வந்து க்ராப்பே வந்து மெச்சூரிட்டி ஆகாமே வந்து அழுகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்து ரொம்பவே நம்மளுக்கு கம்மியாயிடும். நமக்கு மேஜராக வந்து ஃபுட் எதுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஈல்டு கொடுக்கணும், பாப்புலேஷன் டிமாண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் இந்த மாதிரி சில டிசீஸ் வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராப் ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாயிடும். அதே சமயத்தில் ஈல்டுமே வந்து ரொம்ப கம்மியாயிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவ் given the picture of red rot of sugar cane. ஸோ சுகர் கேன் பார்த்தீங்கன்னா யூ கேன் see the patches. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து ஒரு சுகர் கேன் நீங்கள் பார்க்கும் போதே ரெட்டாக இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ரெட் பேச்சஸ் மாதிரி இருக்கும். இந்த ரெட் பேச்சஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் த சுகர் கேன் இஸ் கட் ஓப்பன், அதை நீங்கள் கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வரும், ஆல்கஹால் ஸ்மெல் வரும், அது மாதிரி சார் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். ஓகே, அகெயின் ரஸ்ட் ஆஃப் ஃபீட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் பை பியூசினியா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிசீசஸ் தட் ஆர் காஸ்ட் பை ஃபங்கை இன் பிளான்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we are going to see about the diseases caused by ஃபங்கை இன் ஹியூமன் பீங்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹியூமன் பீங்ஸ்லேயுமே வந்து சில டிசீஸ் வந்து நிறைய டிசீஸ் இருக்குது. அதில் ஹவ் மென்ஷன் சம் த்ரீ ஆஃப் தெம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அத்லெட்டிஸ் ஃபுட். இப்போ நீங்கள் பார்க்கலாம் திஸ் இஸ் எக்ஸாக்ட் இமேஜ் ஆஃப் அத்லெட்ஸ் ஃபுட். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்லெட்ஸ் ஃபுட் இருக்கவங்களுக்கு இந்த ஃபிங்கருக்கு நடுவில் வந்து சம்வாட் ஃப்ளேக்கி ஸ்கின் மாதிரி இருக்கும், மேலே எல்லாமே ட்ரை ஸ்கின் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இச்சினஸ் இருக்கும். இது வந்து ஃபுட் பாதத்துக்கு மேலே அடியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ட்ரை ஸ்கின் தோலாக வந்து பிரிஞ்சு வரும், ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஓவராக வந்து ஸ்கின் பீல் ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பஸ் ஃபார்மேஷன் இருக்கும், புண்ணு வரும். இதெல்லாம் வந்து வீக் குவாலிட்டஸ் அத்லெட்ஸ் ஃபுட். இது வந்து பார்த்தீங்கன்னா எதனால, வாட் இஸ் த ரீசன், வாட் இஸ் த மெயின் ஃபங்கஸ் தட் இஸ் காசிங் த அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது எபிடெர்மா ஃபைட்டான் ஃப்ளோகோசம். இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேண்டிடியாசிஸ். இப்போ செகண்ட் பிக்சர் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடியாஸ் வந்து த்ரோட்டில் இருக்கலாம், ஈவன் இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ் வெஜினல் யூரினரி ட்ராக்ஸில் கூட இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வரும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்ட யூரினரி ட்ராக்ஸில் மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் யூரின் போகும்போது எல்லாமே வந்து ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கும், வந்து பெயின் இருக்கும். இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அது மேஜராக வந்து நிறைய ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு மெயின் காசிங் ஏஜென்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நாக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் புண்ணு வந்துடும், இல்லை ஃபுட்டு இன்டேக் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மேஜராக இந்த கேண்டிடியாஸ் இருக்கவும் பார்த்தீங்கன்னா போக அப்படியே நம்ம விட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்டேக் கம்மியாக என்ன ஆக ஆரம்பிக்கும், வயிற்றுலையும் அல்சர் வர ஆரம்பிக்கும். ஸோ இட் லீட் டு மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடியாசிஸ் காஸ்ட் பை கேண்டிடா ஆல்பிகன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஸ்பரோகிலோசிஸ். இதெல்லாமே வந்து these are some of the diseases that is caused by fungus. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து we are going to see about the classification. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we saw about the economic importance பார்த்துட்டோம், அதோட ஹார்மும் பார்த்துட்டோம். ஹார்ம்னு சொல்ல மேஜராக டிசீஸ் காசிங் லைக் பிளான்ஸ்லேயோ அனிமல்ஸ்லேயோ வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கை பார்க்க போகிறோம். ஸோ அந்த மேஜராக இந்த ஃபங்கையை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம், எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசிக் கிளாஸிஃபிகேஷன் ஐடியா வந்து ரெண்டு பேர் கொடுத்தாங்க. ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டின் அப்படின்றவரும், இன்னொருத்தர் வந்து சார்லஸ். எந்த இயரில் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1979.
சரி, இது எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை இஸ் கிளாஸிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேமினோமைக்கோட்டா, மாஸ்டோகோமைக்கோட்டா, ஏமாஸ்டோகோமைக்கோட்டா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே நம்ம இன்கேஸ் நம்மளுக்கு வேர்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ப்ளிட் த வேர்ட்ஸ். லைக் எதிர் இப்போ ஒரு பெரிய வேர்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்ப்ளிட் 2 or 3. நீங்கள் பிரிச்சிங்கன்னா நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதும் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் நீங்கள் பார்க்காம எழுதும் போதும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டான ஒரு ப்ரொனன்சியேஷன் நமக்கு கிடைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதே கிளாஸிஃபிகேஷன் என்ன பண்ணுறேன்னா டிவைட் இன்டு 8 சப்டிவிஷன்ஸ், 11 classes, 1 ஃபார்ம் கிளாஸ் அண்ட் 3 ஃபார்ம் சப் கிளாஸாக வந்து நம்ம பிரிக்கலாம். இப்போ நம்ம மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சில சேலியன் ஃபீச்சர்ஸ். இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட சில ஒரு பர்டிகுலர் 4 சேலியன் ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓமைசிட்டிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் த இமேஜ். இது நம்ம எப்படி இருக்கலாம், அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தி ஆர் சீனோசைட்டிக் மைசீலியம். நம்ம சீனோசைட்டிக் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐ திங்க் வி saw the structure. அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இஃப் தே ஹாவ் செப்டம் இன் பிட்வீன் வி கால் தட் அஸ் செப்டம் இதுன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் வி won't be having the septum. இந்த பார்ட்டிஷனே வந்து இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி பார்ட்டிஷனே இல்லாமல் கண்டினியூஸாக இருக்கிறது வந்து we call it as coniocytic mycelium. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the cell wall. The cell wall is made up of glucan and cellulose. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஓமைசிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா cell wall is made up of glucan and cellulose. நெக்ஸ்ட் ஒன் zoospores with 1 whiplash and 1 tinsel flagellum. அகெயின் நம்ம flagellum பற்றி ப்ரீவியஸ் சாப்டர் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இமேஜின் zoospore நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க zoospore with 1 whiplash and 1 tinsel flagellum. இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து we call it as flagellum. ஆனால் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1 whiplash and 1 tinsel. whiplash பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிற flagellum வந்து we call it as whiplash flagellum. இதுவே வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டி டைனி அது மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸோடு இருக்கக்கூடிய flagellum வந்து we call it as tinsel flagellum. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா zoospores will be having 2 flagellum, one with whiplash and one with tinsel flagellum. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா albugo. நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா zygomycetes. இந்த zygomycetes பார்த்தீங்கன்னா most of the species are saprophytic. ஸோ saprophytic நம்ம வந்து ஃபங்கை பற்றின கிளாஸிஃபிகேஷன் நம்ம படிக்கும்போது we saw ஃபங்கைனாலே வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they will be like eukaryotic in nature or else heterotrophic. ஸோ heterotrophic அப்படிங்கும்போது chlorophyll வந்து கண்டென்ட் கண்டிப்பாக இருக்காது. ஸோ heterotrophic in nature அப்படின்னு என்னென்னு பார்த்தோம், நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டர்லேயே இதை பற்றி பார்த்துருப்போம். heterotropicனா என்ன, organisms will be depending on other organisms for the food preparation. The ஃபுட்டுக்கு வந்து they will be நியூட்ரியன்ஸ்க்காகவும் சரி ஃபுட்டுக்காகவும் they will be depending on other organisms. ஸோ இந்த heterotrophic nutritionலே வந்து நம்ம 3 categories வந்து நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா parasitic mode of nutrition. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா saprophytic mode of nutrition. தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா we call it as holozoic mode of nutrition. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா parasitic mode of nutrition. parasites என்ன பண்ணும், they will be depending on other organisms, which means host கூட டேரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஹோஸ்ட்டில் இருக்க நியூட்ரிஷனை வந்து அவங்க டேரெக்டாக வந்து ஸ்ட்ரக் பண்ணி எடுத்துக்க ஆரம்பிச்சு லைக் இன்ஸ்டன்ட் நியூட்ரிஷன். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட்டை வந்து அவங்க செத்து போன ஹோஸ்ட் மேலே அட்டாச் பண்ணிக்க மாட்டான், ஒரு லைவ் ஹோஸ்ட்டில் தான் வந்து parasites வந்து அட்டாச் பண்ணிப்பான். எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ லீச் தான் நம்ம நிறைய பார்த்தோம். saprophytic பார்த்தீங்கன்னா ஒரு டெட் ஹோஸ்ட்டில் தான் வந்து அவங்க அட்டாச் பண்ணிப்பாங்க. ஒரு டெட்டான ஆர்கானிசம் மேலே ஒட்டிக்கிட்டு அதில் இருக்க நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு வந்து எடுக்க முடியுமோ அது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து we call it as saprophytic and obviously we belong to this holozoic mode of nutrition. இப்போ holozoic omit பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா they have given saprophytic mode of nutrition, which means அவங்க எதில் இருப்பாங்க, they will be attaching themselves to the dead host. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மஷ்ரூம் பிரெட் மோல்ட்லாம் சொல்லும் பார்த்துருக்கீங்களா, டீக்கே ஆக போகிற ப்ராடக்ட் மேலே தான் they will start to grow. அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸை தான் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா they are again saprophytic in nature. நான் சொன்ன மாதிரி பிரெட் மோல்ட் ஃபங்கை எல்லாமே வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா mycelium is branched and phaenocytic. again phaenocytic means septum வந்து they will be absent. next one ascomycetes. இந்த ascomycetes பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட், கப் ஃபங்கை, மொரல்ஸ் அண்ட் ஸோ ஆன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா they will be living in terrestrial and aquatic environment. எல்லாருக்குமே தெரியும் which can இதில் வந்து மெஜாரிட்டி even though like some of them will be terrestrial லேண்டில் வந்து இருப்பாங்க. அக்வாட்டிக்னா
they will be living in water. So even though majority terrestrial இருந்தால் கூட லேண்டில் இருக்கக்கூடிய ஃபங்கையாக இருந்தாலும் some of them will be living in water world. So வாட்டரில் இருக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா it can be either எப்படி இருக்கலாம் மெரைன் வாட்டராகவும் இருக்கலாம் இல்லைனா ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸாகவும் இருக்கலாம். மெரைன்னா சீ வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் அதில் கூட வந்து இருக்க ஃபங்கை இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆர் சாப்ரோஃபைட்ஸ். ஸோ சாப்ரோஃபைட்ஸ் அண்ட் பேரசைட்ஸ். இதில் வந்து மேஜராக வந்து சாப்ரோஃபைட்ஸ், சிலது மிச்சம் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பேரசைட்டிக் இன் நேச்சர். நம்ம அகைன் பார்த்துட்டோம் பேரசைட்ஸ்னால் லைவ் ஹோஸ்ட்டில் ஒட்டிக்கிட்டு வளரக்கூடியதாக இருக்கும். சாப்ரோஃபைட்ஸ்னால் டெட் ஆர்கானிசம்ஸ் மேலே அட்டாச் பண்ணிக்கிட்டு வளரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வில் பி சாப்ரோஃபைட்டிக் இன் நேச்சர் அண்ட் ஃபியூ வில் பி parasitic in nature. ஸோ இதில் மைசீரியம் பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் பிரான்ச்ட் அண்ட் சிம்பிள் செப்டம். நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிஸ் வந்து தே ஆர் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஐ ஹாவ் நேம்ட் இட். ஸோ ஜைகோமைசிட்டிஸ்லேயும் சரி அண்ட் ஊமைசிட்டிஸ்லேயும் சரி தே வில் பி லைக் கோனியோசைட்டிக். வேரஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆஸ்கோமைசிட்டிஸில் வந்து தே ஆர் சிம்பிள் செப்டம், விச் மீன்ஸ் செப்டமில் வந்து செப்டம் சொல்கிறேன் சாரி தே வில் பி பிரான்ச்ட். ஸோ இந்த மாதிரி பிரான்ச் இருக்கும் நியூக்ளியஸ் நோடில் தே வில் பி ஹேவிங் மெனி பிரான்ச்சஸ். ஸோ இதெல்லாமே வந்து தீஸ் ஆர் சம் ஆஃப் த salient ஃபீச்சர்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லை அந்த ஃபங்கோட கிளாஸிஃபிகேஷனோட salient ஃபீச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட். ஏற்கனவே நம்ம டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நம்ம நிறைய பார்ட்ஸ் பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம், ப்ரோகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ், ரீப்ரொடக்ஷன் மெத்தட் இதெல்லாமே வந்து பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து லைக் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னால் என்ன, லைக் விச் இஸ் மைக்ரோஸ்கோபிக். நம்மளால் மைக்ரோஸ்கோப் மூலமாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் தான் வந்து நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லும். அதில் வந்து இன்றைக்கி நம்ம ஃபங்கையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்கை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லைக் ஃபங்கை அப்படின்ற வேர்ட்ஸ் வேலை பார்த்தீங்கன்னா சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை அப்படி ஃபங்கையை பற்றி படிக்கிற சப்ஜெக்ட் என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா we call it as mycology. சரி, ஸோ அந்த மைக்காலஜி என்ன பண்ணுவோம், நம்ம சொன்ன மாதிரி ஃபங்கை அதோட வெரைட்டிஸ் சம்திங் இதெல்லாமே வந்து நம்ம படிக்க ஆரம்பிப்போம். சரி, ஸோ இந்த ஃபங்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லதும் கொடுக்கும் கெட்டதும் கொடுக்கும். கண்டிப்பாக நம்மளுக்கு அதனால் நல்ல சில லைக் குட் பெனிஃபிட்ஸுமே இருக்கும், அதாவது நம்ம சில ஆபத்துலாம் இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் நம்ம ரெண்டுமே பார்க்கணும். ஃபங்கைனால நம்ம வரக்கூடிய நல்லதும் சரி கெட்டது என்னென்னது டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றியுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபங்கை பார்த்திங்கன்னா நிறைய இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஃபங்கையும் இருக்குது. அதில் ஸ்பெஷலாக நம்ம சொல்ல போகிறத பற்றி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின். ஸோ அந்த பென்சிலின் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பெஷலி டியூரிங் வேர்ல்ட் வார் 2 வந்து ஒரு ரொம்ப பெரிய வந்து இட் வாஸ் லைக் அ பூன், ஒரு பெரிய வரமாக இருந்தது சோல்ஜர்ஸ்க்குலாம். ஏன்னா வேர்ல்ட் வார் 2 டைம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபைட் நடக்கும், அதில் நிறைய பேர் குண்டடிப்பட்டு செத்து போவாங்க, ரொம்ப லைக் கை கால்லாம் வந்து கட் ஆகிட்டு ரொம்ப நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. ஆனால் அவங்கள இறந்து போகிறத நம்ம கம்பேர் பண்ணுறதை விட ஒருத்தவங்களுக்கு அடிபட்டு அந்த ஊர்லேருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷனால் இறந்து போனவங்க தான் வந்து ஜாஸ்தி. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யார் சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்றவர் வந்து பென்சிலின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து கண்டுபிடிச்சார். எதுலேருந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின் நோட்டேட்டம். ஸோ த பென்சிலின் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் த இயர் 1928. ஸோ அந்த டிஸ்கவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸோட லைஃப் வந்து காப்பாற்ற முடிஞ்சுது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அந்த அடிப்பட்டு குண்டுனால இறந்து போனவங்களை விட பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பட்டு இன்ஃபெக்ஷனை காப்பாற்ற முடியாமல் இறந்து போனவங்க தான் ஜாஸ்தி. ஸோ அந்த டைமில் இன்வென்ட் பண்ண பென்சிலின் பண்ண நிறைய பேரோட சோல்ஜர்ஸை வந்து காப்பாற்ற முடிஞ்சுது. இட் வாஸ் லைக் அ பூன். ஸோ பென்சிலின் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் ஒரு மெடிக்கல் ஃபீல்டே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனாக வந்து இருந்துச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் இந்த இயர் 1945 அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கு வந்து 1945 வந்து இதுக்கான வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பென்சில் வந்து இட் வாஸ் டிஸ்கவர்ட் ஃப்ரம் த ஃபங்கை பென்சிலியம் நோட்டேட்டம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கை. சரி, ஃபங்கைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபங்கை பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டிஸ்கவர்ட் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட். எதுலேருந்து கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம். ஒரு அர்த்தமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து தான் வந்து டிரைவ் பண்ணாங்க. ஸோ ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து தே வில் பி யூகேரியாட்ஸ். ஸோ யூகேரியாட்ஸ்னால் என்ன அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ யூகேரியாட்ஸ் வந்து எய்தர் தே கேன் பி யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலர், விச் மீன்ஸ் சிங்கிள் செல்டு ஆர்கானிசமாகவும் இருக்கலாம் இல்லை மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்றதாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதோட நியூட்ரிஷன் மோட் வந்து தே வில் பி லைக் ஹெக்டோட்ரோபிக்.
ஸோ இந்த ஹெட்ரோட்ரோஃபிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் ஆர்கானிசம்ஸ் வில் பி டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ். நம்ம ஏற்கனவே நியூட்ரிஷன் இந்த டாப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தப்போ நியூட்ரிஷன் மோட் வந்து நம்ம 2 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஆட்டோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஹெட்ரோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ ஆட்டோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன நடக்கும், ஆர்கானிசம்ஸ் வந்து தே வில் பி லைக் ப்ரிப்பேரிங் தேர் ஓன் ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ், அவங்க வந்து மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. ஆனால் ஹெட்ரோட்ரோப்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தே வில் பி டிபெண்டிங் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஃபார் தேர் ஃபுட். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபங்கையும் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹெட்ரோட்ரோஃபிக் இன் நேச்சர், விச் மீன்ஸ் அவங்க வந்து அதர் ஆர்கானிசம் தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹெட்ரோட்ரோபிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் சில வெரைட்டிஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாப்ரோஃபைட்ஸ், parasites and holozoic mode of nutrition. So holozoic mode of nutrition பார்த்தீங்கன்னா best example is us human beings. நம்ம என்ன பண்ணுவோம், லைக் நம்ம வந்து ஒரு ஃபுட் நம்ம கன்சியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்து வாயில் போட்டு சூ பண்ணி டைஜஷன் நியூட்ரிஷனாக ஸ்ப்ளிட் ஆகி அதுக்கப்புறம் அந்த பாடி வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தான் பார்த்தீங்கன்னா we call it holozoic mode of nutrition. சாப்ரோஃபைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபங்கில் இருக்கக்கூடிய மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், இல்லை சாப்ரோஃபைட்ஸ்க்கோ பேரசைட்ஸ்க்கோ உள்ள ஒரு மேஜர் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாப்ரோஃபைட்ஸ் வந்து லைக் உயிர் இல்லாமல் லைக் ஒரு டெட் ஹோஸ் மேலே தான் வந்து அவங்களை அட்டாச் பண்ணிவிட்டு நியூட்ரிஷன் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் பேரசைட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. லைக் தே வில் பி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப் ஹோஸ்ட். பேரசைட்ஸ் வந்து லைஃப் ஹோஸ்ட் அட்டாச் பண்ணி நியூட்ரிஷனை சக் பண்ணுவாங்க. வேறு சாப்ரோஃபைட்ஸ் பார்த்திங்கன்னா டெட் ஹோஸ்ட், ஒரு டெட் உயிர் இல்லாத ஆர்கானிசம் மேலே ஒட்டிக்கிட்டு தான் அதில் நியூட்ரிஷனை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பேரசைட்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா வெரி காமன் எக்ஸாம்பிள் வந்து மஸ்கிட்டோ கொடுக்கலாம், லீச்சஸ், பெட் பக்ஸ். ஆனால் இதுவே சாப்ரோஃபைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ஸ், பிரெட் மோல் இதெல்லாம் வந்து they will be coming under saprophytes. So இதெல்லாமே வந்து some of the basic characters. இன்னும் டீடைல்டாக பார்க்க போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா we call it as mycology. ஸோ இதில் வந்து செல் வால், ஒரு ஃபங்கையோட செல் வால் பார்த்தீங்கன்னா it is made up of chitin and polysaccharides. They are made up of chitin and polysaccharides. So majority of the fungi, most of the fungi பார்த்தீங்கன்னா they are made up of thin filament, ஒரு மெலிசான ஒரு thread like structures. அதுதான் அதால் வந்து மேக் ஆகிருக்கும். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா we call it as hypae. ஸோ இந்த மாதிரி நிறைய hypae, நிறைய thread like structures, hypae வந்து டுகெதர், நிறைய டுகெதர் இன்டர்வோவன் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சரை தான் வந்து we call it as mycelium. ஸோ இந்த மைசீலியம் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த ப்ரெசன்ஸ் இந்த மைசீலியமை வச்சு நம்ம ஃபங்கை வந்து 2 டைப்ஸாக வந்து நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா we call it as septate mycelium and aseptate mycelium, which means corinocytic mycelium. ஸோ செப்டம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் இட்ஸ் லைக் அ டிவிஷன், ஒரு பேரிகேட். ஸோ 2 சைடுமே வந்து பிரிக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் டிவிஷனை தான் வந்து we call as septate. ஸோ அப்போ இந்த செப்டேட் மைசீலியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா which will be having barricades. இந்த செப்டம், இந்த டிவிஷன்ஸ் மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கிற இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் வந்து we call it as septate mycelium. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேரிகேடே இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம இப்படிலாம் பார்த்தீங்கன்னா பேரிகேட் இதில் இருக்கும், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிகேட்லாம் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இல்லாத இருக்கிறது இதை வந்து we call it as corinocytic hypae, which is aseptate mycelium. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். நம்ம பேசிக்காக நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஃபங்கை பார்த்தோம். ஃபங்கை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணாங்க, லைக் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க, ஒரு மேஜர் இதுவாக எப்படி இருந்துச்சு, ஒரு பிரேக் த்ரூவாக எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத பார்த்தோம். சொன்ன மாதிரி இந்த யூகேரியாட்டிக், ஹெட்ரோட்ரோப்ஸ், அதுக்கப்புறம் செல் வால் இஸ் மேட் ஆஃப் chitin, polysaccharides, பட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா asexual reproduction. ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா they can reproduce by both methods, which is by sexual as well as asexual method. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு asexual மெத்தடை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஜூஸ்போர்ஸ். இந்த ஜூஸ்போர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட்ரிட்ஸ். ஸோ ஜூஸ்போர்ஸ் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா they are flagellate structures produced in the zoosporangia. zoosporangiana என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா nothing but they are asexual products. That's asexual part. அவ்வளோதான். அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்ட்ரக்சருக்கு தான் வந்து we call it as zoospores. இது பார்த்தீங்கன்னா they have given some example, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கோம் zoospores. Can you see இந்த ஒரு hair like structures தான் வந்து we call it as flagella, flagellum அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஜெல்லாவோட யூசேஜ் என்ன அப்படின்னா வந்து they help in the locomotion. So the movement of one place to another. இதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி இந்த ஃப்ளஜெல்லா வந்து யூஸ் ஆகும். So next type of reproduction, asexual reproduction பார்த்தீங்கன்னா it is by conidia.
ஸோ இந்த கொரிடியாவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ், தட் இஸ் த கொரிடியா ஸ்போர்ஸ் வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are produced in the conidiospore. எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கொரிடியா ரிப்ரொடக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா பெனிசிலியம். நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் பெனிசிலியம்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்போர்ஸ் வந்து இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த conidiospore. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரிப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிஷன். ஸோ நம்ம ஃபிஷன் பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய சாப்டர்ஸில் பார்த்துருப்போம். ஃபிஷன் மீன்ஸ் பிரிக்கிறது, ஃபியூஷன் மீன்ஸ் ஒன்றா சேர்க்கிறது. ஸோ ஃபிஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செல் வந்து இப்போ ஒரு மேஜர் செல் வந்து இட் வில் பி டிவைடிங் இன்டூ 2 daughter cells. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கைசோசாக்கோமியஸ் எக்ஸாம்பிள் வந்து ஈஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் இட் இஸ் டிவைடிங் இன்டூ 2 daughter cells. அப்புறம் டிவிஷன் எல்லாமே தெளிவாக வந்து காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்கைசோசாக்கோமியஸ். இது வந்து அகெயின் ஒரு ஈஸ்டோட வந்து ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் பட்டிங். ஸோ பட்டிங் வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம் ஏற்கனவே ஹைட்ரா. பட் ஆனால் ஈஸ்ட்லேயுமே வந்து பட்டிங் வந்து இட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த ஈஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பட்டிங்க்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஈஸ்டோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா சக்கரோமைசஸ் இஸ் அகெயின் ஒரு ஈஸ்டோட வெரைட்டி. இல்லைன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் செல்லேருந்து சின்னதாக சைடில் வந்து ஒரு குட்டி பல்ஜஸ் ஒரு பட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். லேட்டர் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பட் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு கட் ஆகிட்டு இனிஷியலாக மதர் செல்லேருந்து கட் ஆகிட்டு அகெயின் கட் ஆனது வந்து இட் வில் பி லைக் டெவலப்பிங் இன் டு அ நியூ ஃபங்கை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் பட்டிங். லாஸ்ட் டைப் மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா கிளாமிடோஸ்போர்ஸ். ஸோ கிளாமிடோஸ்போர்ஸ் பார்த்து இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they are thick walled resting spores. இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமிடோஸ்போர்ஸ் அப்படின்ற இடத்துல. ஸோ நீங்கள் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ they are லைக் ஒரு சின்ன ஒரு மைன்யூட் திக்கான வால் ஸ்ட்ரக்சரில் இருந்தால் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபியூசேரியம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்து எல்லாமே ஏசெக்ஷுவல் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா we are going to see about the economic importance. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபங்கைனால நமக்கு வந்து we can have both. நமக்கு நல்லதுமே இருக்குது கெட்டதுமே இருக்குது. நம்ம ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்ல ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ஃபங்கையில் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம் ஃபுட் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஃபுட் இஸ் வெரி எசென்ஷியல். எந்த ஒரு ஆர்கானிசமாக இருக்கட்டும் சர்வை பண்ணுறதுக்கு வந்து ஃபுட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா we have some varieties. இல்லை காமனாக நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ். நம்மளுக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை அப்படின்ற ஒரு வேர்ட் ஞாபகம் மஷ்ரூம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து மைண்டுக்கு வரும். அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா லென்டினஸ் எடோட்ஸ், அகாரிக்கஸ் பைஸ்போஸ் இதெல்லாமே வந்து காமனாக இருக்கக்கூடிய மஷ்ரூம்ஸ். இப்போ இதில் அகாரிக்கஸ் பைஸ்போஸ் பார்த்தீங்கன்னா காமனாக வந்து நிறைய கடைகளில் கிடைக்கும். பட்டன் மஷ்ரூம்ஸ் நம்ம அப்படி காமனாக கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் தே ஆர் ஃபுட் நம்ம சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் வெரைட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. ஈஸ்ட் வெரைட்டிஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து விட்டமின் B12 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபுட். ஸோ மோஸ்ட்லி ஈஸ்டனுக்கு விட்டமின் B12 நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெடிசன். ஸோ மெடிசன் நம்ம அப்படின்னு சொல்ல போனால் அகெயின் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் எடுத்தோம் இண்டக்ஷன்லேயே பென்சிலின். ஸோ பென்சிலின் ஒட்டேட்டம்லேருந்து இட்ஸ் லைக் பென்சிலின்ற ஒரு இது கிடைக்கிது ஆன்டிபயோட்டிக். இட்ஸ் ஆல் கிவன் த ஃபர்ஸ்ட் டயக்ராம். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செஃபலோஸ்போரின்ஸ். இட் இஸ் ஆப்டைன்ட் ஃப்ரம் த ஃபங்கை கால்ட் அஸ் அக்ரிமோனியம் கிரைசோஜெனம். ஸோ அகெயின் பிக்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சம் ஆஃப் த மெடிசன்ஸ் நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சில மெடிசன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கால்விசெப்ஸ் பர்பியூரியா. இது என்னதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வந்து நம்மளுக்கு மெயினாக வந்து இட் இஸ் மெயின்லி யூஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெசல் நம்மளுக்கு பிளட் வெசல்ஸை வந்து ப்ராடன் பண்ணுறதுக்கு வந்து இதை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்விசெப்ஸ் அண்ட் பர்பியூரியா. நெக்ஸ்ட் ஒன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா we are going to see about இந்த பேக்கரி அண்ட் ப்ரூவரி இண்டஸ்ட்ரி. பேக்கரி இண்டஸ்ட்ரி சொல்லவே தேவை. நார்மலாக நம்ம வீட்டிலே வந்து நான் பிரெட் பண்ண போகிறேன் பீட்சா பண்ண போகிறேன்னா பார்த்து நார்மலாக வந்து ஈஸ்ட் போடுவாங்க. எதுக்கு மோஸ்ட்லி டோ வந்து நல்லா ரேஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ரூவரி இண்டஸ்ட்ரி ஸ்பெஷலி இந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இந்த கன்வர்ஷன் ஆஃப் சுகர் டு ஆல்கஹால். அப்படி பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா லைக் ஈஸ்ட் சக்காரோமைஸ் செர்வீசியே ஃபர்ஸ்ட் பிக்சர் கொடுத்துருக்கோம். பென்சிலியம் கேமெம்பெரி, பென்சிலியம், ராக்ஃபோர்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ப்ரூவரி இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. செக்காரோமைசிஸ் செர்வீசியெல்லாம் வந்து சொல்ல போனால் பிரெட் இண்டஸ்ட்ரி லைக் கன்வர்ஷன் லைக் ஒரு டோ வந்து நல்லா ரைஸ் பண்ணுறதுக்கோ சரி இந்த ஃப்ளஃபினஸ் கொடுக்குறதுக்கு எல்லாமே வந்து ஈஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.